வெரி குட் கண்ணா. அழகா பண்ணீங்க எல்லாரும். ஏற்கனவே தியானம் தெரியுமா உங்களுக்கு? டெய்லி பண்ணிட்டு இருக்கீங்களா? பேசு. அதான் பேசு தைரியமா. பேசு. டெய்லி செய்யணும் சொல்லு மேம் கிட்ட. டெய்லி ஓகே, வெரி குட். எங்க இருந்து மேடம் நீங்க எல்லாம்? மேம் எங்க அவங்க இருந்து? நீங்க எல்லாம் எங்க இருந்து? நாங்க அறந்தாங்கி. அறந்தாங்கி. ஓகே. ஓகே, 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 ஓகே மேடம். பிரமிடு ரிசீவ் பண்ண இல்ல மேம். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் மேம். எப்படி இருக்கு பிரமிட்ல பண்ண தியானம்? நல்லா இருக்கு மேம். ம். இப்போதைக்கு விண்டோல செட் பண்ண சொன்னீங்க. அதான் விண்டோல வச்சிருக்கேன் மேம். நான் அந்த ஒரு எல்போ மாரி ஒண்ணு செட் பண்ணிட்டு வால்ல வச்சு இது பண்ண போறேன் மேம். ஓகே, ஓகே. ஓகே, ஓகே மேடம். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. என்னையோட என் பசங்க தான் மேம் நல்லா சொல்லுவாங்க. யாரா இருந்தாலும் சொல்லுங்க. கலர்ஸ் வந்ததுன்னு சொல்லுவாங்க மேம். ம். யார் சொல்றா? பேசு. சொல்றேன். தரணி பேசு. உன் பேரை சொல்லு ஃபர்ஸ்ட். என் பேர் ரக்ஷன். அங்க பாத்து பேசு. என்ன படிக்கிறீங்க? 4th. 4th. வெரி குட். சொல்லுங்க. சொல்லு. சொல்லு. என்ன சொல்றது? ஒரு நாள் தியானம் பண்ணிட்டு இருந்தேன்ல, அப்ப என்ன தெரிஞ்சிச்சு அத சொல்ல அவங்களுக்கு. பத்திரிச்சி. தாத்தா வந்து சொல்லு. வெரி குட், வெரி குட். நான் ஒரு நாள் பத்ரிஜியோட பர்த்டே அப்ப நாங்க தியானம் பண்ணிட்டு இருந்தேன் மேம். அப்ப வந்து இவங்களுக்கு தெரியாது. நான் வந்து இவங்க வந்து குருஜி வந்து இவங்களுக்கு அவ்வளவா நான் சொன்னது கிடையாது. ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு தாத்தா தாண்டா நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு இருந்தேன். இப்ப தியானம் பண்ணல அப்ப இந்த பையன் தான் சொன்னா, ரக்ஷன் சொன்னா எனக்கு ஒரு தாத்தா வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா என்னடா ஒரு தடவை ஏதோ ஒரு காமிக்கையில சொன்னாங்க, இந்த தாத்தா தான் வந்தாங்க அப்படின்னு பத்ரிஜிய காமிச்சிட்டு சொன்னான் அந்த பையன். வெரி குட், வெரி குட். அதான் நான் சொல்றேன் மேம். ரொம்ப இதா இருந்தான். உங்களை பார்த்தோன்னு ரொம்ப சை ஆயிட்டான். சரி, சரி, சரி. டெய்லி பண்ணுங்க. டெய்லி வந்து பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மெமரி பவர் நல்லா ஷார்ப்பா இருக்கும். ஆக்டிவா இருப்பீங்க. அண்ட் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா? எப்பவுமே ஹெல்ப் பண்ணணும். சும்மா என்ன சொல்றது? சேட்டை பண்ணக்கூடாது. நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாருக்கும் சொல்லணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சா கூட, அந்த சப்ஜெக்ட் எல்லாருக்கும் சொல்லிக் குடுக்கணும். எப்போ கூட டீச்சிங் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் லர்னிங். நீங்க தெரிஞ்சது நீங்க டீச் பண்றீங்கன்னா, அது இன்னும் பல மடங்கு உங்களுக்கு ஜாஸ்தியா வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, மேத்ஸ் நீங்க சொல்லி தரீங்கன்னு வச்சுக்கோங்க. சென்டம் ஈஸியா எடுக்கலாம். ஓகேவா? சத்தமா பேசு. ஓகே, ஓகே மேடம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். மேம் கலர் வருதுன்னு சொல்றாங்க மேம். ஒரு நாளைக்கு ஒயிட் சொல்றாங்க, ஒரு நாளைக்கு வயலட் வருதுன்றாங்க, ஒரு நாளைக்கு எல்லோ, ஆரஞ்சு அப்படி சொல்றாங்க. எனி கலர்ஸ் அது என்னன்னா பிரபஞ்ச சக்தி. யாருடா அடிக்கடி வயலட் யாருக்குடா வரும்? பர்பிள். இந்த பையனுக்கு தான் நம்ம அடிக்கடி பர்பிள் வரும்னு சொல்லுவாங்க. கிட்டக்க வந்து ஓகே. சோ எந்த கலர்ஸ் ஆனா கூட நம்ம சக்தி உள்வாங்குறோம் இல்லையா? காஸ்மிக் எனர்ஜி நமக்கு இங்க இருந்து உள்ள போகுது. அது உள்ள போயிட்டு அது நம்ம வந்து இன்னர் ஐஸ்ல இருந்து பாக்குறோம். நம்ம கண்ணை மூடிட்டு தானே இருக்கோம். உள்ள இன்னொரு கண்கள் இருக்கு. மனக்கண்கள்னு சொல்லுவோம். அந்த மனக்கண்ணோட நம்ம பார்க்கும்போது எனர்ஜிஸ் வந்து கலர்ஸ் மாதிரி தெரியும். ஸோ நீங்க நல்லா பண்றதால நிறைய எனர்ஜி நீங்க எடுத்துக்கிறீங்க. வெரி குட். நைஸ் மேடம். வேற ஏதாவது டவுட்? வேற ஏதாவது டவுட் இருக்காடா உங்களுக்கு? இல்லையா மேம்? சரி, சரி மேம், சரி மேம். தேங்க்யூ. எஸ் மாஸ்டர்ஸ் பேசலாம். மேனகா ரொம்ப நாள் ஆச்சு. சொல்லுங்க. மேனகா, சங்கீதா. மேம் நாங்க ஒரு அடுத்து கிளாஸ் 6 o'clock அட்டன் பண்ணுவோம் மேம்.
எஸ். இனிமே எவ்ரி ஃப்ரைடே 6க்கு பசங்களுக்கு. ஓகே மேம். இப்ப நாங்க கிளாஸ் போறோம் மேம். ஓகே, ஓகே, ஓகே. நீங்க போய் லீவ் பண்ணிக்கலாம். தேங்க் யூ. ஓகே மேம். சொல்லுங்க மேனகா. வணக்கம் மேடம். லாங் டைம். யா. உள்ள மாதிரியே தான் இருக்கு. இந்த முன்னேற்றத்தையும் காணல மேடம். என்னது? உள்ள மாதிரியே தான் இருக்குது யூஸ்வலி. ஓகே, ஓகே. ஸோ நீங்க புக்ஸும் சேர்த்து படிங்க. ஒவ்வொரு கட்டத்துல நம்ம மாறுறோம் அப்படின்னா, அதுக்கேத்த மாதிரி நமக்கு வந்து வேற பண்ணணும். ஒரே மாரியா தானம் பண்ணா, நான் ஒரே மாரியா இருக்கும். ஸோ கொஞ்சம் புக்ஸ் படிக்கணும். கொஞ்சம் வீடியோஸ் பிஎம்சி பார்க்குறீங்களா? ஆமா. பிஎம்சி பாருங்க. அ ஷேரிங் பண்ணுங்க. இந்த மாரி கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. ஸோ அதெல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா எனர்ஜிஸ் குடுக்கும்போது, எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு மாறுதல் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, ஓகே. புக்குகள் இந்த பிடிஎஃப்ல வந்தா அத படிச்சு கொள்ளுவேன். பிடிஎஃப்ல படிங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் புக்ஸ் எல்லா இடத்துலயும் அவைலபிள் இருக்கு. நீங்க இருக்கிற இடத்துலயே கூட நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. பிஎஸ்எஸ்எம் ஆர்கனைசேஷன் ஆல் ஓவர் த குளோப் இருக்கு. ஓ. ஓகேங்களா? பிரமிட் மெடிடேஷன் சென்டர்ஸ் அப்படின்னு நீங்க டைப் பண்ணி கூகுள் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரியும். ஓகே. அப்படி உங்களுக்கு நியர்பை இருந்துச்சுன்னா, நீங்க சென்டர் விசிட் பண்ணலாம். வீக்கெண்ட்ஸ்ல, ஹாலிடேஸ்ல. ஓ. ஸோ அங்க போய் விசிட் பண்ணி நீங்க அங்க தியானம் பண்றீங்கன்னா, எவ்ரி சென்டர்லயும் நமக்கு லைப்ரரி இருக்கும். புக்ஸ் லைப்ரரி இருக்கும். நீங்க போயிட்டு கூட அங்க கொஞ்ச நேரம் படிச்சுட்டு, மெடிடேஷன் பண்ணிட்டு கூட வரலாம். ஓகே மேடம். பிகாஸ் எவ்ரிவேர் நமக்கு பிஎஸ்எஸ்எம் சென்டர்ஸ் அவைலபிள். ஓ. மோஸ்ட்லி உங்களுக்கு அப்ராட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட்ஸ்ல தான் இருக்கும். வீக்கெண்ட்ஸ்ல. வீக்கெண்ட்ஸ்ல கெட் டுகெதர்ஸ் இருக்கும், கிளாஸஸ் இருக்கும், இல்ல மாஸ்டர்ஸ் வந்து ஏதாவது சப்ஜெக்ட் சொல்றது, இந்த மாரி எல்லாம் இருக்கும். இல்ல ஜூம் கிளாஸஸ் இருக்கும். நீங்க இருக்கிற இடத்துலயே நீங்க கனெக்ட் ஆனீங்கன்னா, யாராவது இருப்பாங்க. அட்லீஸ்ட் நீங்க ஜூம்லயாச்சும் கனெக்ட் ஆகலாம். ஜூமோ இல்ல எனி வீடியோ கான்ஃபரன்சஸ் ஏதாச்சும் இருக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாரி டச்ல இருக்கும்போது, உங்க லோக்கல் பிளேஸஸ்ல நீங்க அந்த குரூப்ல இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு அவங்க கெட் டுகெதர் வைக்கும்போது உங்களுக்கு அது நல்ல வாய்ப்பு கலந்துக்கிறதுக்கு. ஸோ ஓகே. அந்த மாரி அ ஆஃப்லைனா நீங்க கலந்துக்கும்போது குட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே. ஓகே மேடம். ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல, இல்ல. இதுதான். ஓகே. தேங்க் யூ. ஓகே. தேங்க் யூ. சங்கீதா சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஓகே. வாணியம்பாடி போனது நல்லா இருந்தது மேம் இந்த டைம். ம். அப்புறம் கட்டால் அதுவும் நல்லா இருந்தது. கட்டால்ல மீட் பண்ணோம்ல நம்மலாம். ஆமாமா. ஓகே, ஓகே. வேணாக்கா மியூட்ல போயிடுங்க. சொல்லுங்க. அங்க வாணியம்பாடியில எல்லாரையும் பார்த்தேன். நிறைய பேர் பார்த்தேன். ஆமாவா? வீடியோல பார்த்த எல்லாரையும் அதுல பார்த்தேன். பிஎம்சி. நேர்ல பாத்தீங்க எல்லாமே. ஆமா. ராஜேஸ்வரி மேம். அங்க நல்ல வைப் இருந்தது வாணியம்பாடி. எஸ். நல்லா நேச்சரோட நல்லா கனெக்ட் ஆக முடிஞ்சது. எங்க உட்கார்ந்தாலும் சும்மா நார்மலா தரையில உட்கார்ந்தா கூட அப்படி இதா இருந்தது வைபா. அந்த கேம்பஸ்க்கு நீங்க வந்து கேட்ல இருந்து ஒரு 2 அடி உள்ள வச்சாலே உங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். நல்லா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. வைப்ரேஷன்ஸ் எல்லாம். வேற எக்ஸ்பீரியன்ஸ் என்னாச்சு? எக்ஸ்பீரியன்ஸ் தான். அங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் 3 hours பண்ணேன் வாணியம்பாடியில. ஃபர்ஸ்ட் நாள் ஸ்டேஜ்ல உட்கார்ந்து சரி பண்ணலாம். அப்பதான் ஒழுங்கா பண்ணுவோம் அப்படின்ட்டு போய் உட்கார்ந்துட்டேன். போயிட்டா கண்ணை என்னால நீங்க சொல்லுவீங்க தெரியுமா அடிக்கடி கண்ணை திறக்கவே முடியல. நான் அது அங்கதான் நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு இன்னும் விடுங்க என்னை எழுப்பாதீங்கன்ற மாதிரி இருந்தது. அப்படியே கண்ணை திறக்கவே முடியல. திறக்க சொல்லிட்டாங்க. திரும்பவும் நான் உள்ள போயிட்டேன். 3 hours முடிச்சுமே என்னால இது பண்ண முடியல. கண்ணே திறக்க முடியல. அதுக்கப்புறம் பக்கத்துல தட்டி கண்ணை மூடிட்டே தட்டி தண்ணிய வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நார்மலான நல்லா இருந்தது. செகண்ட் டேவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அந்த 5 to 8:30 அந்த மெடிடேஷன் அப்படிதான் இருந்தது. 3.5 hours அது மாதிரி எந்திரிக்கவே முடியல. நல்லா இருந்தது.
கடத்தால்ல எப்படி இருந்துச்சு? கடத்தால் பத்தி சொல்லுங்க. சோ நீங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க. அதுக்குள்ள கடத்தால் போயிட்டீங்க. கடத்தால்ல எங்கெங்க போனீங்க? என்னென்ன பண்ணீங்க? எப்படி இருந்துச்சு மெடிடேஷன்? அந்த பிளேஸ் எப்படி இருந்துச்சு? எல்லாமே சொல்லுங்க. கட்டால் நல்லா பெரிய பிளேஸா இருந்தது. இது பிரமிட் கிரீன் சாம்பர்ல பண்ணும்போது நல்ல வைப்ரேஷன் இருந்தது, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சக்தி ஸ்தலம் அதுல பண்ணேன். அதுக்கப்புறம் குரூப் மெடிடேஷன் ஹால்ல அதுல அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நல்ல பவர்ஃபுல்லா இருந்தது. அவ்வளோ ஒரு எனர்ஜி, அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். அந்த நாள் மத்த டைம் பண்ணதை விட அன்னைக்கு நல்லா இருந்தது. ஓகே. அப்புறம் என்ன நிறைய ஏதோ ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்தது கட்டால். ஃபுல்லா ஷாப்ஸ் அது மாதிரி ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தோம் நிறையா. என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுட்டு கலாக்காய் பிரியாணி அதெல்லாம் இருந்துச்சு, எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு பண்ண மாதிரி இருந்தது. ஆனா மெடிடேஷன்னு சொன்னா நம்ம வாணியம்பாடி தான். வாணியம்பாடி. ஓகே. அந்த அந்த பவர் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு எனக்கு அங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் 3 hours பண்ண மாதிரியே எனக்கு இல்ல, ஏதோ ரொம்ப நாள் பண்ணி இது பண்ண மாதிரி அங்க எனக்கு ஃபீல் ஆச்சு வாணியம்பாடியில. நல்லா இருந்தது. நான் சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணேன் அங்க வாணியம்பாடி. அப்புறம் இந்த முருகா மிர்கபா இருக்கு பாருங்க, அப்பா சான்ஸே இல்ல. போய் உட்காந்துனே அப்படியே இழுக்குது உள்ள, அப்படியே போத மாதிரி நல்லா இருக்கு. எஸ் எஸ், வெரி குட். அப்புறம் கட்டால்ல எப்படி இருந்துச்சு கூட்டம்? அந்த மாதிரி கூட்டம் நம்ம வாணியம்பாடி வரணும். அந்த மாதிரி வரணும் எல்லாம். சோ அதுக்கு நம்ம எல்லாம் தான் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அது யாராவது வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸா வந்துருவாங்க, ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அந்த பிளேஸே இழுத்துடும், அந்த அளவுக்கு இருக்கு. அந்த பிளேஸ்ல மேஜிக் இருக்கு, வரணும் அவ்வளவுதான். சோ நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ நம்ம ரீச்சிங் தமிழ்நாடு ரீச் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. சொல்லணும்னா ஒரு 5-10% கூட இல்ல. நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். நம்ம தெரியப்படுத்தினாதான் அப்புறம் மக்கள் வருவாங்க. சோ அந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்றதுக்கு நம்ம வந்து எப்பவுமே யோசிச்சுட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஐடியாஸ் வரும். அண்ட் வந்து யாரு குரூப்ஸ் எல்லாம் அப்படின்னா ஒரு காலேஜஸோ ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ், அப்புறமா வந்து டியூஷன் சென்டர்ஸ், இந்த மாதிரி யாரெல்லாம் நமக்கு தெரியும். சோ இப்ப எல்லாருக்குமே சொல்றேன் நானு, யாருக்கெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனோ ஏதோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்களோட லீடர் கிட்ட நமக்கு கொஞ்சம் கனெக்ஷன் இருக்குன்னா அவங்கள கனெக்ட் பண்ணுங்க. இப்ப நீங்க அறிமுகப்படுத்தினாலும் நாங்க வந்து பேசிக்கிறோம். புரியுதா? இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு ஸ்கூல் டீச்சர் தெரியும்னா நீங்க அறிமுகப்படுத்துங்க, நம்ம கிளாஸ் எடுக்கலாம். நம்ம குரூப்பா போயிட்டு நம்ம கிளாஸ் எடுக்கலாம். காலேஜஸ் ஆனாலும் ஆபீஸ், ஏதாவது ஃபேக்டரிஸ், எல்லாமே நிறைய குரூப்ஸ் இருக்கு. ஆனா நமக்கு மக்கள் தெரியல. சோ ஒரு தெரிஞ்சவங்க மூலமா நீங்க கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா ஸ்ப்ரெட் பண்ணலாம். சோ வீடுக்கு போய் சொல்றதை விட ஒரு லீடரை வந்து நம்ம கனெக்ட் ஆகுறோம்னா அது ஸ்ப்ரெட்டிங் ஈஸியா நடந்துரும். ஒரு லீடர்னா அவங்க கீழே கட்டாயமா 50ல இருந்து 100 பேர் இருப்பாங்க இல்லையா? லீடர் அப்ரோச் பண்ணா ஈஸியா அந்த குரூப் மொத்தத்தையும் நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம். ஆமா, ஒவ்வொரு ஸ்கூலா இது பண்ணாலே நிறைய கவர் பண்ணிடலாம் எல்லாம். இல்ல நம்ம ஒருத்தவங்க பண்ணும்போதே இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, ஃபேமிலிக்கே நல்லா இருக்கு. அது மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் பண்ணும்போது எல்லா ஃபேமிலியும் நல்லா ஹாப்பி ஆயிடுவாங்க. அப்புறம் கண்ட்ரி இதாயிடும், அப்புறம் வார் வராது, வேர்ல்டே பீஸ்ஃபுல் ஆயிடும், ஹாப்பி ஆயிடும். வார் எல்லாம் ஏன் வருதுன்னா டிஃபரன்சியேஷன், நீ வேறு நான் வேறு, நான் பெருசு நீ குறைவா, ஈகோ தான். அதனாலதான் நமக்கு வார்ஸே வருது. அண்ட் வந்து இப்போ உங்க பசங்க இருக்காங்க, உங்க ஸ்கூல்ல நீங்க பேரண்ட் மீட்டிங் போனப்ப ஸ்கூல்ல கேளுங்க, அவங்க ஓகேன்னு சொன்னாலும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா கேட்கலான் இருக்கேன் மேம், இந்த தடவை ட்ரை பண்ணுங்க. கேளுங்க, ட்ரை பண்ணுங்க. அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நம்ம பிஎஸ்எஸ்எம் மாஸ்டர்ஸ் எல்லா இடத்துல இருக்காங்க. நான் இல்லைன்னாலும் யாரோ ஒருத்தர் மாஸ்டர் கனெக்ட் பண்ணி உங்க மூலியமா அங்க போறது, அந்த மாதிரி நம்ம செய்யலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ மேம்.
எஸ் மாஸ்டர் சொல்லுங்க. பேசுங்க மாஸ்டர்ஸ். டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். யாருக்கும் டவுட் இல்லைன்னா நான் ஏதாச்சும் சொல்லவா? உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது சொல்லுங்க மாஸ்டர். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருக்காது. ஒரு நிமிஷம் ஜாகத்தி சூடுறா. சந்திரகலா இந்த வாரம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் மேடம். திங்கட்கிழமை நீங்க வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்க, பிரேயருக்கு டெஃபினிஷன் சொன்னீங்க, கிராட்டிடியூடுன்னு. அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். டெய்லி நான் மார்னிங் நைட்டு வந்து எப்பயுமே நம்ம விளக்கேத்துவோம், மார்னிங் ஈவினிங் பண்ணுவேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு வந்து நான் செகண்டரி, நம்ம வந்து பிரைமரி மெடிடேஷன் தான் மெயின். ஏதாவது ஒரு நேரம் ஏத்துறது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்தேன். எனக்கு பெரிய ஐ ஓப்பனிங்கா இருந்தது. டெய்லி அதே பழையபடி நானு அதுவும் பண்றேன், இதுவும் பண்றேன். எனக்கு ரொம்ப ஃபில்லிங்கா இருந்தது. எனக்கு இந்த வாரம் ஃபுல்லாவே எனக்கு ஏதோ நிறைவா இருந்தது மேடம். அதுக்கு நான் உங்களுக்கு ஸ்பெஷலா தேங்க் பண்ணிக்கிறேன் மேடம். தேங்க்யூ. அந்த அந்த ஆட்டிடியூடுல நான் வந்து பார்க்கல. நம்ம என்ன கேட்க வேண்டியிருக்கு? ஒண்ணுமே கேட்க வேண்டியதே இல்ல. நம்ம ஆமா. மெடிடேஷன் பண்ணா போதும். அந்த மைண்ட் செட்லயே இருந்தது. போனாலும் எனக்கு தோணாது. எப்படி மேடம் இத வந்து யோசிச்சாங்க அப்படின்னு அத பத்தி ஒரு நாள் ஃபுல்லா எனக்குள்ளேயே யோசிச்சேன். கிராட்டிடியூடுக்குன்னு தனியா உட்கார்ந்து நம்ம சொல்றத விட, இது போறதுக்கே எனக்கு பிடிச்ச இது இத்தன நாள் நான் பண்ணிட்டு இருந்த அந்த பஜன், அந்த பிரேயர் அந்த இடத்துல போய் நான் தேங்க் பண்றதுக்கு எனக்கே ரொம்ப பெருமையா இருந்தது. யுனிவர்ஸுக்கு எல்லாருக்குமே அங்க வச்சு டெய்லி காலையில ஒரு தடவை, நைட் ஒரு தடவை பெர்ஃபெக்ட்டா நடந்துட்டு இருக்கு இப்ப எங்க வீட்ல பிரேயர். அதனால உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ தீபலட்சுமி. எஸ் மாஸ்டர்ஸ். ரேணுகா தேவி, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறீங்க. நான் என்னன்னு சொல்றது? எதை பத்தின்னு கேளுங்க. இருக்கீங்களா ரேணுகா தேவி? இருக்காங்க மாஸ்டர். மாஸ்டர் நீங்க பத்ரி சார் மீட் பண்ணிருப்பீங்க. அவர் சொன்ன அனுபவங்கள், அவர்கிட்ட உங்களுக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அத பத்தி ஏதாவது சொல்லுங்க மாஸ்டர். அவர்கிட்ட அவர் இருக்காரு, அவர் பிரசன்ஸ்ல நான் இருக்கேன் அப்படின்னால மைண்ட் கம்ப்ளீட்டா ஸ்டில் ஆயிடும். மைண்ட் யோசிக்கவே யோசிக்காது. ஸோ இப்போ நம்ம பெரிய பிரமிட்ஸ்ல சென்டர்ஸ்ல எல்லாம் போகும்போது மைண்ட் யோசிக்காது இல்லையா? அந்த மாதிரி அவரோட பிரசன்ஸ்ல இருந்தாலே அப்படியே மைண்ட் ஸ்டில் ஆயிடும். மெடிடேட்டிவ் ஸ்டேட்லயே தான் நம்ம இருப்போம். நம்ம எதுவுமே வந்து நினைக்கல. அந்த ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல நம்ம இருப்போம். அவரு என்ன செய்யறாருன்னு பார்த்தாலே கிரேட் லேர்னிங்ஸ். ஒண்ணுமே இல்ல. நம்ம அவர் கூட பேசணும், பழகணும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பட் ஆனா அவர் யார் கூட என்ன பேசுறாரு அதை அப்சர்வ் பண்ணணும். யார் கூட எந்த ஒரு அசைவுகள், அவரோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, அவரோட வார்த்தைகள் எப்படி இருக்கு, அவரோட கண் பார்வை எப்படி இருக்குன்னு அது பார்த்தாலேயே நமக்கு நிறைய லெசன்ஸ். ஒண்ணும் இல்ல, கண் பார்வையிலேயே ஒருத்தரை பார்ப்பாரு, அந்த கண் பார்வையிலேயே பேசுவார். அந்த ஒரு பார்வையிலேயே கொஸ்டின்ஸ் இருக்கும். என்ன, எதுக்கு வந்த தியானத்துக்கு, என்ன அப்படின்னு. ரொம்ப பேச மாட்டாரு. வார்த்தைகள் வந்து ரொம்ப குறைவா தான் பேசுவாரு. அந்த குறைவா பேசுற அந்த வார்த்தைகள்ல நம்ம வந்து திரும்ப ரீகேப் பண்ணி நம்ம கேட்டோம்னா அந்த வார்த்தைகள்ல இருக்கிற மீனிங் பாத்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமா இருக்கும். அவர் எப்படி வந்து வார்த்தைகளை யூஸ் பண்ணுவார்னா, ஒரு 10 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒரே ஒரு வார்த்தை பேசுவார். அந்த ஒரு வார்த்தை அந்த 10 வார்த்தைகள் பேசுறத விட அதுக்கு வேல்யூ செமையா இருக்கும். அந்த மாதிரி பேசுவாரு. எனிதிங், யார் எது கேட்டாலும் அவர் குடுக்குற ஒரே ஆன்சர், உட்காரு, கண்ண மூடு, உனக்குள்ள நீ டிராவல் பண்ணு. எல்லாமே அவர் குருன்னு சொல்லிட்டு யார் வந்து எது கேட்டாலும் இது கரெக்ட், அது இப்படி பண்ணு, அப்படி பண்ணு எப்பவுமே வந்து சொல்ல மாட்டார். இப்போ எதுவா இருந்தாலும் நீ கண்ண மூடு, நீ உனக்குள்ள டிராவல் பண்ணு. எல்லாத்துக்குமே அதுதான் விடை. ஸோ ஒன்லி மெடிடேஷன் இஸ் த சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாரு.
நீ வெளிய கேட்கறது ஃபர்ஸ்ட் நிப்பாட்டு. உனக்குள்ள நீ கேளு. நீ தேட வேண்டியது வெளிய கிடையாது. எது வேணும்னாலும் வெளிய தேடினா கிடைக்காது. உனக்குள்ள நீ தேடு. ஸோ மாஸ்டர்ஸ் யாராவது வீடியோல வரலாமே. ஸோ உனக்குள்ள நீ தேடு. வெளிய தேடவே தேடாத. எது இருந்தாலும் நீ வெளிய தேடி கிடைச்சதுன்னா அது டெம்பரவரி தான். எப்போ உனக்கு உள்ள இருந்து அந்த தேடலுக்கு பதில் கிடைக்குதோ அப்பதான் அது 100% உனக்கு கிடைச்ச மாதிரி. அதான் 100% உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. எனிதிங் அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலும் பெர்ஃபெக்ஷன். ஒவ்வொரு வார்த்தையிலும் அவ்வளவு பவர். அதுல இருக்கிற வைப்ஸ் அங்க இருந்தாலே அவர் பக்கத்துல இருந்தாலே ஒரு அற்புதமா இருக்கும். சோ நம்ம ஒண்ணுமே இல்ல. அவர் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம இருக்கோம்னு நினைச்சாலே அங்க ஒரு வைப்ஸ் வந்துரும். ஸோ பியூரிட்டிக்கு 100% ஒரு எக்ஸாம்பிள்னா பத்ரிஜியை சொல்லலாம். கம்ப்ளீட் பியூரிட்டி. அவ்வளோ பியூரிட்டி. அங்க போனாலே நம்ம வேண்டாத குணங்கள் தானா விலகிடும். அவர் பக்கத்துல இருந்தா போதும். நம்ம அவர்கிட்ட பேச வேண்டாம். நம்ம பேசாம நம்ம இருந்தா கூட, நான் எங்கேயோ இருந்தா கூட என்னை இப்படி கூப்பிடுவாரு. இப்படி வான்னு இப்படி கூப்பிடுவாரு. அப்படி கூப்பிட்டுட்டு என்ன சங்கதி அப்படின்னு கேட்பாரு. இந்த கொஸ்டின் தான், வேற எதுவுமே கேட்க மாட்டாருன்னு. ஸோ என்ன சங்கதின்னு சொல்லும் போது எனக்கு வாய் திறந்தா தியானத்தை பத்தி தான் பேசுவேன். ஸோ தியானத்துல இது மாதிரி அந்த மாதிரி எப்பவுமே வந்து பர்சனல் திங்ஸ் சார் கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அது தேவையில்லை. இஸ் எ ஸ்பிரிச்சுவல் குரு. அவங்க கிட்ட நமக்கு தேவையானது ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். ஒரு சில பேர் வந்து எனக்கு உடம்பு சரியா இல்ல, நோயா இருக்கு, இல்ல எனக்கு பணம் வரல, எனக்கு பிரச்சனை அது இதுன்னு சொல்லுவாங்க. அவங்களை எல்லாமே நல்லா போட்டு திட்டுவாரு. நல்லா திட்டுவாரு. ஸோ அங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு கிட்ட நம்ம எப்படி இருக்கணும்? அந்த பேசிக் காமன் சென்ஸ் இல்லைன்னா அந்த மாதிரி கேட்கறவங்களை எல்லாம் உட்கார வச்சு காமன் சென்ஸ் லெசன் தான் எடுப்பார். காமன் சென்ஸ் இருக்கணும் எல்லாருக்குமே. யார்கிட்ட என்ன பேசணும்? நீ ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு கிட்ட வரும்போது ஸ்பிரிச்சுவாலிட்டி கிரேவிங்கோட தான் வரணும். அங்க வந்து எனக்கு நோய் போகணும், ஃபேமிலியில இஷ்யூஸ் வந்து போகணும், அது போகணும், இது போகணும்னு வந்தேன்னா இட் இஸ் அகைன் பிசினஸ். அந்த பிசினஸ் மேன் கிடையாது நானு. ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஸ்பிரிச்சுவல் குரு கிட்ட ஸ்பிரிச்சுவல் கிரேவிங்கோட வாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுதான் இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையும் விட ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் த ஹையஸ்ட் திங். நீங்க சம்பாதிக்க வேண்டியது ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். ஆன்ம ஞானம் மட்டும்தான் நீங்க சம்பாதிக்கணும். மற்றது எல்லாமே தானா நடக்கும். ஆன்ம ஞானம் நீங்க முயற்சி எடுத்து நீங்க முன்னாடி போட்டு நீங்க சம்பாதிக்கும் போதுதான் ஆன்ம ஞானம் உங்களுக்கு தேடி வரும். நம்ம ரெடியா இருக்கணும். எனக்கு வேணும் ஆன்ம ஞானம் அப்படின்னு ரெடியா இருக்கும் போதுதான் நம்மளை தேடி அது வரும். சும்மா எல்லாம் கிடைக்காது ஆன்ம ஞானம். எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ஸ்டன்டா வேணும். இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி எல்லாமே இன்ஸ்டன்டா வேணும். அப்படி கண்ணை மூடினா எல்லாம் கிடைச்சிடணும். அப்படி கண்ணை மூடினா ஹெல்த் சரியாயிடணும். அப்படி கண்ணை மூடினா மைண்ட் சரியாயிடணும். இதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே அந்த இன்புட் நீங்க உங்களோட இன்ட்ரெஸ்ட், உங்களோட டெடிகேஷன், உங்களோட டைம் கொடுக்கணும். நேரத்தை கொடுங்க. நீங்க காசு செலவில்லை, எதுவும் வாங்க போறது இல்ல, எங்கேயும் போக போறது இல்ல. உங்க வீட்டுல உட்காந்து உங்க மூச்சு. ஸோ இங்க அகைன் கிராட்டிடியூட். இந்த மூச்சு காத்தால தானே நம்ம வாழ்றோம். இந்த மூச்சு காத்து ஒரு அரை நிமிடம் இல்லைன்னா நம்ம உயிர் இல்லை. அவ்வளவுதான், போயிடுச்சு. ½ minute to 1 minute கூட நம்மளால மூச்சு இல்லாம இருக்க முடியாது. சோ அந்த மூச்சு காத்துக்கு நம்ம என்ன செய்யறோம்? அதை நினைச்சு கூட பார்க்க மாட்டோமே. எப்போ உடம்பு சரியாலையோ அப்போ நமக்கு வந்து பிரீதிங் இஷ்யூ வருதுன்னா அப்போ ஆக்சிஜன் வைக்கும் போதுதான். ஸோ மூச்சோட இம்பார்ட்டன்ஸ் அப்பதான் எல்லாருக்கும் தெரியுது. ஆக்சிஜன் வைக்கும் போதுதான். ஒரு ஆக்சிஜன் எவ்வளோ ரேட்டு? தௌசண்ட்ஸ்ல இருக்கும். நமக்கு அந்த பிராணவாயு இயற்கை இலவசமா கொடுக்குது. அதை நம்ம நினைச்சு பாக்குறோமா? இந்த பிராணவாயு இயற்கை ஈஸியா கொடுக்குது. இயற்கை கொடுக்குது அப்படின்னும் போது நமக்கு அங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கறது யாரு? பிளான்ட்ஸ்.
மரங்களை வெட்டி வெட்டி போடுறோம்ல, மரங்கள்ல இருந்து தானே ஆக்சிஜனே நமக்கு வருது. நம்ம ஏன் வந்து மரங்களை வெட்டக்கூடாது, ஏன் வந்து மரங்களை இன்னும் இன்னும் வளர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்? ஏன்னா அதுதான் நமக்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்குது. நம்ம விடுற கார்பன் டை ஆக்சைடு கூட, இப்ப நம்ம ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம், வெளியே கார்பன் டை ஆக்சைடு விடுறோம். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு கூட அப்படியே உலகத்துல நின்னுச்சுன்னா அதுவும் பொல்யூஷன் தான். ஸோ இங்க என்ன நடக்குது, நமக்கு தேவையான ஆக்சிஜன் மரங்கள் கொடுக்குது, நம்ம விடுற கார்பன் டை ஆக்சைடு அதை எடுத்துக்குது. ஸோ அங்க பேலன்ஸ் ஆகுது எல்லாமே, இயற்கையில பேலன்ஸ் ஆகுது எல்லாமே. ஸோ அதனால அந்த மூச்சை வந்து அந்த மூச்சு காட்டுக்கு கிராட்டிடியூட், நம்ம தியானம் பண்றோம்னா நீங்க அதுக்கு கிராட்டிடியூட் காட்டுறீங்க. அண்ட் வந்து எல்லாருமே வந்து நம்ம வாழ்க்கையில நம்மளை நாம பார்த்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் தியானம் பண்றது தான். நீங்க இன்னைக்கு தியானம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களை சரியா பார்த்துக்கிட்டீங்க, உங்க செல்ஃப் கேர் கரெக்டா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் திங், நம்ம மற்றவங்களுக்கு தியானம் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அடுத்தவங்களையும் கேர் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்றோம்னா இந்த உலகத்தை கேர் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். இப்ப மரங்கள் எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் அக்கேஷன் ஆனாலும் நம்ம இது வரைக்கும் என்ன பண்றோம், கோயிலுக்கு பண்றோம், அந்த கடவுளுக்கு பூஜை பண்றோம், அது அர்ச்சனை பண்றோம், பிரசாதத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், எதோ செய்யறோம். இது எல்லாமே நம்ம செய்யணும்ன்றது கிடையாது. இதெல்லாம் நம்ம திருப்திக்கு ஏதோ நம்ம பர்த்டே ஒரு ஸ்பெஷலா கொண்டாடணும்னு செய்யணும்னு வந்து செய்யறோம். ஆனா அதே நாள்ல ஒரு பர்த்டே, ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ், மேரேஜ் டேல நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மரத்தை ஒரு செடிய பிளான்டேஷன்ஸ் பண்ணுங்க. ஒரு பப்ளிக் பிளேஸ்லயோ இல்ல யாராவது வளர்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டுல இல்ல நம்ம வீட்டுல அந்த நாள்ல நம்ம வந்து அந்த மரத்தை வந்து நட்டுறோம்னா அது ஒரு மெமரி. என்னோட இந்த பர்த்டேக்கு நான் வந்து அந்த இது அங்க போய் மரத்தை நட்டுனேன், அது எவ்வளவு பெரிய மெமரி. அந்த மெமரி வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அது. ஸோ நம்ம வந்து பிளான்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எல்லாருமே வந்து இது ஒரு என்ன சொல்றது, நெக்ஸ்ட் கோலா வச்சுக்கோங்க. எல்லாருமே மரங்களை நடணும், பிளான்டேஷன்ஸ் பண்ணணும் எல்லாருமே. பப்ளிக் பிளேசஸ்லன்னா பெரிய பெரிய மரங்கள் நம்ம பண்ணலாம். இப்போ வீட்டுல யாராவது வச்சுக்கணும் நான் வந்து இஷ்டப்படுறேன்னா நீங்க அது கொடுங்க. சின்ன சின்ன ஆக்சிஜன் பிளான்ஸ் எல்லாம் இருக்கும், ஆக்சிஜன் பிளான்ஸ் கிஃப்ட் கொடுங்க. இப்ப நம்ம ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம், இப்ப அவங்களுக்கு பிளான்ட்ஸ் எல்லாம் பிடிக்கும், அவங்களுக்கு வளர்ப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு ஒரு பிளான்ட்ஸே கொடுத்துடலாம் நம்ம. ஸோ அது அவங்களுக்கும் நம்ம கொடுத்தோன்ற மெமரி இருக்கும், அவங்களும் அது வளர்ப்பாங்க, அது எப்பவுமே ஒரு மெமரி அது. எஸ் ரேணுகா தேவி சொல்லுங்க. ஸோ எல்லாருமே பிளான்டேஷன்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு போட்டோ எடுத்து நம்ம குரூப்ல போடுங்க. ஏன்னா அப்பதான் எல்லாருக்குமே வந்து ஒருத்தர் பண்ணாங்க அப்படின்னா சொன்னா வந்து அது வந்து மண்டையில ஏறாது. நீங்க போட்டோ ஷேர் பண்ணி இந்த அக்கேஷன் என்னோட பர்த்டே இன்னைக்கு நான் வந்து இது பண்ணேன் அப்படின்னு வந்து நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லாருமே அல்ல ஆமா இல்ல நானும் பண்ணணும்ல, நானும் பண்ணணும், அப்பதான் தோணும். நீங்க வந்து இப்போ ஒரு மரத்தை நடுறீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் அக்கேஷன்ல அப்படின்னும் போது அது எவ்வளவு பெரிய மெமரின்னா அவ்வளவு பெருசு. இது வந்து நீங்க கோயிலுக்கு போய் பூஜை பண்றதை விட ஜாஸ்தி. யாழினி நான் செய்திருக்கிறேன்மா. நீங்க செய்திருக்கீங்க, வெரி குட் வெரி குட். அப்பா இறந்த போது அந்த ஒரு வருஷம் சிதி இருக்குந்தானே, அப்ப எல்லாரும் சொல்லிச்சுன்னா குத்து விளக்கு கொடுக்கணும், செம்பு கொடுக்கணும், குடம் கொடுக்கணும். நாங்க அதை வச்சு அவங்க வீட்டுல இல்லையான்னு கேட்டேன். அவங்க வீட்டுல இல்லையா, இல்லாத சாமான கொடுத்தா பரவாயில்லை. ஒரு மரக்கண்டு, அதுவும் பழக்கண்டா கொடுங்க, ஒரு யோசனமான கண்டா கொடுங்க, அதுக்கு நான் ஆமோதிக்கிறேன், அது கொடுக்கறதுக்கு ஓகே பண்றேன்னு சொல்லி கொடுத்தேன். வெரி குட். ஏன்னா அது நல்லதுங்க. இன்றைக்கு இந்த நாளைக்கு வளர்ந்ததுன்னா அந்த புள்ளிகள் சாப்பிடுங்க. ஒருவேளை பசி ஆறு
அதுக்காக கொடுத்தேன். எஸ், வெரி குட் மேம், வெரி குட். ஸோ யாழினி மேம் மாதிரி நம்ம பண்ணணும். அண்ட் இங்க எங்களுக்கு சென்னையில நிறைய மேரேஜஸ்ல எல்லாமே இப்போ ரிட்டர்ன் கிஃப்ட் சின்ன சின்ன மரக்கன்றுகள் கொடுக்குறாங்க. துளசி, மல்லிப்பூ, ஆக்சிஜன் பிளான்ட்ஸ் குட்டி குட்டியா அது ரிட்டர்ன் கிஃப்ட்ஸா கொடுக்குறாங்க. அந்த மரக்கன்கள் கொடுக்கும்போது எல்லாருமே எல்லாருக்குமே கொடுக்கறது இல்லை. யாரு வளர்க்குறீங்களோ உங்களுக்கு முடியுன்றவங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. ஏன்னா பிகாஸ் ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னு வாங்கிட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லாம அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால வளர்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பிளான்டேஷன் பண்றோம்னா அது வந்து எவ்ரிடே பார்த்துக்க ஆள் இருக்கா அப்படின்றது அந்த செகண்ட் திங் வந்து அதுவும் யோசிக்கணும். ஸோ நம்ம 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம், இது பண்றோம், பிரசாதத்தை கொடுக்குறோம் கோயில்ல. இதை விட இந்த ஒரு விஷயம் ரொம்ப 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 நல்லது. இது நம்ம எல்லாருமே நெக்ஸ்ட் நான் குரூப்ல இதுவும் போடுறேன். நெக்ஸ்ட் அது கூட அந்த ப்ராஜெக்ட் கூட எல்லாருமே பண்ணி போட்டோஸ் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த பூமிக்கு மரங்கள் தேவை. இந்த மரங்கள் இருக்கும் போதுதான் மழை, அந்த அந்த ஆக்சிஜன், நமக்கு ஆக்சிஜன் கிடைக்குது. அண்ட் வந்து இயற்கை வந்து நல்ல பொல்யூஷன் ஃப்ரீயா மாறுறதுக்கு ஒரு மரமும் பாத்தீங்கன்னா இயற்கையில இருக்கிற பொல்யூஷனை கூட அது உறிஞ்சுமா. அந்த பொல்யூஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30 to 40% பொல்யூஷன் ஒரு பெரிய மரம் இருக்குன்னா அதை சுத்தி இருக்கிற இடம் வந்து 30 to 40% பொல்யூஷனை வந்து அது கிளியர் பண்ணுமா. ஸோ அப்ப அது எவ்வளவு நல்ல விஷயம் பண்ணுது. நம்ம ஏன் வளர்க்க கூடாது? எல்லாரும் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வருது, ஒரு ஃபேக்டரி கட்டணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு பில்டிங் கட்டணும்னு எத்தனை மரங்களை வந்து வெட்டுறாங்க இல்லையா? அந்த வெட்டுற மரங்கள் அட்லீஸ்ட் எத்தனை மரம் வெட்டுறோம் அத்தனையாச்சும் அவங்க பிளான் பண்றாங்களா? இல்ல வெட்டிட்டு போயிட்டே இருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி இல்லாம நம்ம பிளான்ஸ் வந்து வளர்க்கணும், எல்லாருக்கும் சொல்லணும். ஏன்னா யாருக்கும் விழிப்புணர்வு இல்லை. முன்காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்க, எல்லாரும் கேட்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பெரியவங்க இருக்கிறதே இல்ல. எல்லாருமே 50 55லயே எல்லாம் மேல போயிடுறாங்க. சொல்றதுக்கு ஆளும் இல்லை இப்போ. அப்படி சொன்னாலும் இருக்கிறவங்க கேட்பாங்களா? நீ வாய மூடிட்டு போ. பெரியவங்கள ஒரே வேலை, நீ பேசக்கூடாது, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அவங்க எங்க பேசுவாங்க? ஏன்னா அந்த காலத்து பழைய காலத்து ஆளுங்க தான் இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லி செய்ய வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப சொல்றதுக்கு ஆள் இல்லை ஃபர்ஸ்ட் திங். அண்ட் அப்படி சொல்றதுக்கு ஆள் இருந்தாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு உலகமே. ஸோ அது மாதிரி இல்லாம இந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் ரீச் ஆகணும். நம்ம சொல்ற விஷயங்கள் இப்போ யாருக்கு என்ன புரிஞ்சிருக்கு இதை பத்தி ஒரு சின்ன மெசேஜா போட்டு அது வந்து ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே இப்ப போன்ல தான் இருக்காங்க. போன்ல பார்த்துதான் எல்லாருமே வாழ்றாங்க. ஸோ ஒரு குட்டி மெசேஜ் டெய்லி ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி நீங்களா எழுதி மெசேஜ் போட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வைங்க. ஒரு 10 பேர் பாக்குறாங்கன்னா அதுல 2 பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்க இல்ல? சோ அந்த மாதிரி செய்யலாம். ரேணுகா தேவி சொல்லுங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸோட வேற ஏதேதோ பேசிட்டேன். அருமையான டாபிக் மாஸ்டர், எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. கிரீனிஷ். எஸ் மாஸ்டர், இப்ப செடி வைக்கணும் அப்படின்னாலே எல்லாருக்கும் இப்ப மண்ணு தேடுறதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. சிகப்பு மண்ணு தான் போடணும்ன்றதுல எதுவுமே கிடையாது. நம்ம ஏரியால இப்ப நம்ம சாப்பிடுற பொருள் நம்மளை சுத்தி விளையிறதுதான் நம்ம சாப்பிட வேண்டிய பொருள். அதை விட்டுட்டு எங்கேயோ விளையிறத நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். அது கிடையாது. நமக்கு படைச்ச கடவுள் நம்ம சாப்பிடுறதுக்கு நம்மளை சுத்தி தான் நமக்கான சாப்பாடை விளைவிச்சிருக்கிறாரு அப்படின்ற. இப்ப நீ நடணும்னு நினைச்சேன், அந்த இடத்துக்கு சுத்தி என்ன மண்ணு கிடைக்குதோ அதை மட்டும் போடுங்க போதும் அப்படின்றாங்க. அதுவும் இல்லாம இன்னொன்னு வந்து இன்னொன்னு மாஸ்டர், இப்ப நம்ம வீட்டுல கிடைக்கிற காய்கறி வேஸ்ட்டுக இதெல்லாம் ஒரு பக்கெட்ல கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டே வந்தா கரெக்டா 41 daysல அது அப்படியே நம்ம கருப்பு தங்கம் மாதிரி அது ஒரு சொல்றாங்க மாஸ்டர், உரமா மாறிடுது. அதை மட்டுமே போட்டு நம்ம செடி வளர்க்க முடியும். வாங்கி வச்சா ஒரு மாசம் நல்லா இருக்கும், ஒரு மாசத்துல இதாய் போயிருதுன்னு நானும் ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணிருக்கேன். ஆனா இப்ப என்ன பண்றேன்னா, நானும் அந்த காய்கறி வேஸ்ட் எல்லாம் வேஸ்ட் பண்றதே கிடையாது.
வெள்ளைப்பூடு தோலுல வெங்காயத்தோல் எல்லாமே நான் ஒரு டப்பால போட்டு போட்டு வச்சிருவேன். அது அப்படியே ஒரு இதாயிருச்சு. அதுல தண்ணி ஊத்துனா அதுல இருந்து வருது மாஸ்டர், லிக்விட் மாதிரி. அத ஊத்துனா அவ்வளோ செலிம்பா இருக்கும். பக்கத்து வீடுலாம் செடி காஞ்சு போயிருக்கு மாஸ்டர். ஒன்னும் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும், காஞ்சு போயிருக்கு. எங்க வீட்டுல செடி பச்சையாவே இருக்குங்க மாஸ்டர். இதோட சீக்ரெட் இதுதாங்க மாஸ்டர். எஸ். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க தியானம் பண்றீங்க, அந்த எனர்ஜி வந்து அந்த மரமும் வாங்கும். எஸ் மாஸ்டர். காலையில ஒரு நேரம் உட்கார்ந்து மேலேயே உட்கார்ந்து நான் மெடிடேஷனும் பண்றேன் மாஸ்டர் அந்த இடத்துல. வெரி குட். சோ நம்ம வீட்லயே நம்ம தியானம் பண்ணா கூட நம்ம வீட்ல பிரமிடும் இருக்கு, பிரமிட் இருக்கு, நம்ம தியானம் பண்றோம். சோ இந்த சக்திகள் வந்து நம்ம வீடு, நம்மள சுத்தி இருக்கிற அந்த அந்த என்ன சொல்றது, சரௌண்டிங்ஸ், நம்ம சரௌண்டிங்ஸ்லயும் அந்த எனர்ஜிஸ் ஏற்கனவே இருக்கு. சோ இந்த எனர்ஜில நம்ம எந்த மரத்தை எந்த ஒரு இது வச்சாலும் அவ்வளவு அழகா இருக்கும். எனக்கு வந்து இடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் 4 தொட்டி 5 தொட்டி தான் நான் மேல வீட்டுல வச்சிருக்கேன். ஒவ்வொன்னு பாத்தீங்கன்னா அவ்வளோ பெருசா வரும். அலோவேரா வந்து இவ்ளோ கனத்துக்கு வரும். அலோவேரா அதோட அடி அடி பாத்தீங்கன்னா இவ்ளோ கனம், இவ்ளோ திக்னஸ் இருக்கும். இவ்ளோ திக்னஸ் அலோவேரா. ஒவ்வொரு இதுவுமே ஒரு பெட்டல் வந்து அலோவேரால இவ்ளோ திக்கு, இவ்ளோ கனத்துக்கு இப்படி அப்படி வரும். அப்புறம் கற்பூரவள்ளி வச்சிருக்கேன். கற்பூரவள்ளி இலை வந்து இவ்ளோ பெருசு வரும். யாராவது பார்த்திருக்கீங்களா இவ்ளோ பெரிய இலை? கற்பூரவள்ளி இவ்ளோ பெரிய இலை வரும். என் கை ஃபுல்லா ஆயிடும். வெத்தலை விட பெரிய சைஸ் வரும் ஒரு ஒரு வாட்டி. அவ்வளோ பெருசா வளருது. அப்புறம் மல்லி செடி, மஞ்சள். மஞ்சள் வந்து அவ்வளோ தொட்டி தான், நார்மல் ஜென்ரல் சைஸ் தொட்டி தான். அது வந்து எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது, சும்மா நான் வச்சுட்டேன். எனக்கு வந்து வீட்டுல அந்த மஞ்சளை வாங்கி நம்ம அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ அந்த மஞ்சள் வச்சிருக்கேன். அது வந்து கரெக்டா 12 மந்த்ஸ்க்கு எடுக்க சொன்னாங்க. 12 மந்த்ஸ்க்கு எடுத்த போது அந்த தொட்டியில அவ்வளவு மஞ்சள் வந்துச்சு. ஒரு தொட்டியில இவ்வளவு மஞ்சள் வரவே வராது, உனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டாங்க. எனக்கு ஃபார்மிங் பண்றவங்களே கேட்டாங்க. நம்ம எனர்ஜிஸ்க்கு அது வந்து அவ்வளவு கொடுக்குது, அது மல்டிபிளா கொடுக்குது. சோ இவ்வளவுதான் வச்சிருக்கேன். நான் இன்னும் வச்சா இன்னும் நிறைய வரும். எனக்கு வந்து பாத்துக்க ஆள் இல்ல. சரி இது போதும் அப்படி எனக்கு இடமும் இல்ல. எங்களது ஃபுல்லாவே பக்கத்துல இருக்கும். எங்களுக்கு சுத்தி இடம் கிடையாது. வீடு வந்து ஒட்டி ஒட்டி இருக்கும் எங்க வீடு எல்லாமே. அதனால எனக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்ல. அந்த மாதிரி 4 தொட்டி வச்சதுலயே இவ்வளவு அழகா இருக்கு. சோ நம்ம எல்லாருமே தியானம் பண்றவங்க நம்ம வீட்டுல நம்ம மரத்தை வளர்க்கும் போது அது வந்து மல்டிபிள் எனர்ஜிஸோட எல்லாம் பெருசு பெருசுగా ஜைஜாண்டிக்கா ரொம்ப அருமையா வரும். சோ அதனால நம்ம வீட்லயும் வளர்க்கலாம். அண்ட் நம்ம கொடுக்கும் போது இப்ப நீங்க ஒரு பிளான்ட்டை வந்து நீங்க கொடுக்குறீங்கன்னா அந்த பிளான்ட்டோட உங்க எனர்ஜியும் அதோட சேர்த்து கொடுக்குறீங்க. சோ இந்த எனர்ஜி பாசிங் கூட ஆகுதாங்க. சோ அந்த மாதிரி கூட எனர்ஜி வந்து எல்லா இடத்துக்கும் நீங்க உங்க கையால நீங்க தொட்டு அதை கொஞ்சம் 4 நாள் அதை வச்சுட்டு நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா அந்த எனர்ஜி அந்த அந்த செடி வாங்கி அந்த வீட்டுக்கு அங்க போகுது. சோ இது வந்து ஒரு ஹாபியா வச்சுக்கோங்க. எவ்ரி பர்த்டே, எவ்ரி மேரேஜ் டே, ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன், இது எல்லாத்துக்குமே நம்ம இனிமே மரத்தை வளரணும். நீங்க வந்து அன்னைக்கு போய் ஹரிபரியா தேடி கேடி போக வேண்டாம். சோ ஒரு சின்ன சின்ன பிளான்ஸ் ரெடியா வச்சுக்கோங்க. சோ இப்ப நெக்ஸ்ட் மந்த் பர்த்டே வருது அப்படின்னா நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ ஒரு கண்ணு வாங்கி வச்சிடுங்க. அன்னைக்கு டக்குன்னு எடுத்துன்னு போய் கொடுத்துடணும். அவ்வளவுதான். யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம போனப்போ என்னென்ன இருக்கு குட்டி குட்டியா நம்ம தொட்டி, அந்த குட்டியா தொட்டி வரும் இல்லையா, அது வாங்கி வச்சுக்கோங்க, ரெடியா வச்சுக்கோங்க. ஒரு 4 நாள் நீங்க வளர்க்கும் போது உங்க எனர்ஜி அதுல போகுது. அண்ட் எப்ப அக்கேஷன் வருதோ அந்த அக்கேஷனுக்கு யாருக்கு கொடுக்கணும் டிசைட் பண்ணுங்க, அவங்களுக்கு கொடுங்க. யார் கரெக்டா வளர்க்குறாங்க அந்த வளர்க்குறவங்களுக்கு கரெக்டா கொடுத்துருங்க. அன்னைக்கு போய் தேடி வாங்கி டென்ஷன் ஆயிட்டு ஐயோ இன்னைக்கு பண்ணணுமே, ஐயோ பண்ண முடியலையே, அந்த டென்ஷன் வந்து அன்னைக்கு வேண்டாம். முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் அந்த அக்கேஷன் அன்னைக்கு நீங்க போய் கொடுத்துருங்க. நம்ம மண்ணுல நட்டணும்னாலும் அந்த கவர் எடுத்துட்டு அப்படியே அது மண்ணோட அப்படியே உள்ள வச்சிடணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள்.
கொஞ்சம் பிளானிங் தேவை, அவ்வளவுதான். நம்ம என்ன வைக்கலாம். இப்போ எங்கெல்லாம் பிரமிட்ஸ் இருக்கோ அங்க எல்லாமே நல்ல நறுமணம் உள்ள வாசனை உள்ள மரங்கள் வைங்க. இப்போ பிரமிட்ஸ் இருக்கிற இடத்துல நீங்க இந்த என்ன சொல்றது, அந்த செம்பகப்பூ மரம், சின்னது செம்பகப்பூ மரம் வைக்கலாம், ஜாதி மல்லி வைக்கலாம், அப்புறமா ஜாதி பாரிஜாதம், மல்லிகை பூ பாரிஜாதம் பூ இருக்குல்ல, எல்லாத்த விட அது சம வாசனை. அது பாரிஜாத மலர், ஆரஞ்சு காம்பு வரும்ல, அது வந்து பவளமல்லி மாஸ்டர். பவளமல்லியா? நாங்க பாரிஜாதம், ஒயிட் கலர்ல இருக்கிறது பாரிஜாதம். ஓகே, நாங்க தெலுங்குல அதுதான் பாரிஜாதம் சொல்லுவோம். சோ அந்த செடி அது எல்லாமே வந்து செம்ம அந்த பெர்ஃப்யூம் வரும். நம்ம உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது அந்த பெர்ஃப்யூம் வந்துச்சுன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் கொடுக்கும் நமக்கு. இப்போ ஒண்ணும் இல்லை, நம்ம ஊதுவத்தி வச்சுட்டு நம்ம தியானம் பண்ணா ஜென்ரலா பண்றதை விட அந்த ஊதுவத்தி ஸ்மெல் ஒரு சப்போர்ட்டுக்கு இன்னும் நம்ம வந்து டீப்பா போவோம்ல. அந்த மாதிரி இந்த இயற்கையில இருக்கிற அந்த மரங்களோட பூக்களோட அந்த நறுமணத்துல தியானம் பண்ணும்போதும் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நமக்கு இங்க வாணியம்பாடியில கூட அந்த புளிய மரம் கீழே வந்து பண்றப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சுன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதோட வைப்ரேஷன், அதோட எனர்ஜி சேரும் போது நமக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. எஸ் மாஸ்டர்ஸ். ராஜாமணி சார் ஜாயின் பண்ணிருக்கீங்க. எப்படி? நான் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் மாஸ்டர். சொல்லுங்க. நானு மாதுளம்பழ செடி எங்கேயோ ஒரு இடத்துல கிடைச்சது, ஒண்ணு கிடைச்சது. நான் புடுங்கிட்டு வந்து வச்சேன்னு சொன்னேன்ல மாஸ்டர், உங்கள்கிட்ட சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். அது வச்சு கொஞ்ச நாள்லயே மாஸ்டர் எங்க வீட்டுல மாதுளம்பழம் வாங்கியிருந்தோம், அது பூரா வேஸ்ட், கெட்டு போயிருந்தது. நான் என்ன எதுவுமே நான் கீழே போட மாட்டேன், எல்லாத்தையும் ஊற போட்டு செடியில கரைச்சு ஊத்தி விட்டுருவேன். அப்படி ஊத்துனல ஒரு 30-40 செடி முளைச்சிருக்கு மாஸ்டர் எங்க வீட்டுல. ஒரு செடிக்கு நீ பரதான 40 செடி வந்திருக்கு மாஸ்டர். எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு, அவ்வளவு தளதளான்னு இருக்கு மாஸ்டர். எனக்கு நான் போட்டோ எடுத்து அனுப்புறேன் மாஸ்டர். குரூப்ல இருக்கு மாஸ்டர். சூப்பர். எனக்கு ஒரு செடி வச்ச இடத்துல எனக்கு அந்த இடத்துல 50 செடி கிட்ட, ஒரு செடியிலையும் 4 5 ஒரு தொட்டியில அவ்வளவு செடி இருக்கு மாஸ்டர். நான் கண்டிப்பா நாளைக்கு நான் ஷேர் பண்றேன் மாஸ்டர் இந்த போட்டோ. பண்ணுங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சின்னதா அந்த தக்காளி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். கீரை வகைகள் இதெல்லாம் நம்மளே வந்து இது பிளான் பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையானது 1-2 நம்மளோட எனர்ஜிஸ்ல நம்ம இது பண்ணும்போது அது நம்ம உடம்புக்கு தேவையான ஹீலிங் பவரோட அது வந்து வளரும். திரும்ப அது நம்ம சாப்பிடும்போது நமக்கு அது எவ்வளவோ ஹீலிங் எனர்ஜிஸ் கொடுக்கும். அது இது எல்லாமே டிஃப்ரெண்ட் வே ஆஃப் நேச்சர் வந்து நமக்கு கொடுக்குற விஷயங்கள் இது எல்லாமே. ராஜாமணி சார் எப்படி இருக்கீங்க? உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? பேச முடியுமா? சரி, யாழினி மேடம் சொல்லுங்க. மேம், இன்னைக்கு எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மேம். இப்போ 1 மணிக்கு இப்ப இந்த கிளாஸ் தொடங்குறதுக்கு முன்ன மேம் மானாவதி மேம் வந்தா. தியானத்துல மானாவதி மேம் வந்தா. 1 மணித்தியாலமா பாடல் பாடினா. வள்ளலாற்ற பாடல், முருகண்ட பாடல், மற்றது தியான பாடல்கள் பாடினா. நான் இதுதான் முதல் அந்த பாட்டு ரியலா பாடிச்சு கொண்டிருக்கும் போது தியானம் செய்வது. ஒரு 4 எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுங்க. அதுல அவ இன்னொரு பாட்டு பாடினாவா, ஞாபகத்துல இருந்த மேம், பட்டுன்னு மறந்து போச்சு. அந்த நான் என்ற இதுல பாடினாவா. அப்ப எனக்கு அந்த நான் என்று வந்தது மேம். அதுவும் அந்த பாடல் இசையோட வந்துச்சு, நான் என்று வந்துச்சு. இது என்னடா அப்படி அவ பாடிக்கிறா, ஓகே, அது எனக்கு நான் என்று வருது அண்டு கேட்டுட்டு சரி ஓகே என்று விட்டுட்டேன். பிறகு பார்த்தா ஒரு அம்மா ஒரு ஆள் ஒரு வீதியில ரோட்டில இதோ ஒரு சாப்பாடோ இன்னும் வித்து கொண்டிருக்கா. ஒரு ஆள் வந்து முன்னால களவெடுத்துக்கொண்டு ஓடிடுவேன். ஓடினா பின்பகுதியில இன்னும் ஒரு ஆறு ஒன்றால் ஒரு சாப்பாடு எடுக்க பாக்குற அந்த அம்மா பார்த்தா மயில் வந்து சாப்பிடுது மேம்.
மயில் வந்து அந்த சாப்பாட்டை சாப்பிடுது, கொத்தி கொத்தி இன்னும் பின்னாலே மாற களவெடுக்க போயிடும்னா அந்த அம்மா திரும்பினவா, திரும்பி பார்த்தா அது மயில் வந்து கொத்தி கொத்தி சாப்பிடுது மேம். அப்ப மயில் கூட வந்து இருக்குதுன்னுட்டு சந்தோஷமா இருந்துச்சு மேம். அப்படி ஒரு 4 இது வந்தது மேம். ஆனா சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி என்னட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கண்டி இருக்கு மேம். நாங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் இருக்கிறோம். 10 கண்டி இருக்கு. ஆனா பூக்குற கண்ட ஒன்றும் பெறது இல்லை மேம். பூக்காத எல்லாம் இலக்கண்டா வச்சா எல்லா பூக்கண்டும் பெறுது மேம். இலக்கண்டு மட்டும் தான் பெறுது. பூக்குற கண்டுகளை நானும் காசு கொடுத்து வேணிக்கண்டு வரும்போதே அதோட கதைச்சு தான் பெறுவேன். நீ வா, நான் உன்னை சந்தோஷமா பார்ப்பேன், நீ நல்லா பூக்கணும் கொள்ளணும், நான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பேன், நீ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்கணும், என்னெல்லாம் கதைப்பேன் மேம். எல்லாம் புலம்பு புலம்பி கொஞ்சி கொண்டு வேணிக்கன் வரும்போது ரோட்டா காய்ச்சி கொண்டு வந்து வீட்டிலையும் அதுக்கு அதோட சந்தோஷமா தான் வளர்ப்பேன். அது கொஞ்ச நாள் நிற்கும் மேம். அதுக்கு பிறகு பட்டு போயிடும். அதுக்கு பிறகு எனக்கு பயங்கர கவலையா போயிடும். உனக்கு எவ்வளவு சொன்ன நான், உனக்கு எவ்வளவு பாசமா உன்னில வச்சிருந்த நான், நீ ஏன் பட்டு போயிட்ட கொண்டுட்டான்னு பிறகு கவலையா இருக்கும். அது ஏனோ தெரியாம பூக்குற ஒரு கண்டம் பெருகுது இல்ல மேம். பூக்காத எல்லா கண்டும் பெருகுது மேம். டிசம்பர் 28 அப்ப கூட ஒரு கண்டு தான் வந்துச்சு. நீங்க உட்கார்ந்து தியானம் பண்ணி எந்த விஷயமானாலும் ஒரு மெசேஜா நீங்க வந்து அதுக்கு கொடுத்தீங்கன்னா அப்போ வந்து அங்க இருந்து ஆன்சர் வரும். சரிங்களா? இன்னும் ஒரே ஒரு கேள்வி மேம். ஒரே ஒரு கேள்வி என்னண்டா மேம், நான் தியானம் செய்து கொண்டிருக்கும் போது மூக்கால மூச்சு வருது இல்லையா மேம், நெத்தி போட்டாலாம் மூச்சு வருகுது போகுது. அப்ப அது நான் கேட்டேன், ஏன் இந்த மூச்சு என்ன காலையில மூக்கால வராம நெத்தியால வருது, இது என்ன புதுசா இருக்குன்னு கேட்க, அப்ப அது சொல்லப்படுது, இந்த நெத்தியாலதான் சிவன், புத்தர், இயேசுநாதர், ரிஷிகள், ஞானிகள் எல்லாம் அதாலதான் மூச்செடுப்பினம், மூக்கால மூச்செடுக்க மாட்டீங்கன்னா வந்துச்சுதான். அது ஓகே, நானும் இந்த ரிஷியா அந்த அளவுக்கு வளர்ந்தா இருக்கிறேன் எனக்கு தெரியல. சொல்லக்கூடாது. யாரு நம்மளோட நிலை நமக்கே தெரியாது, அது தியானத்துலதான் தெரியும். நீங்க வந்து அந்த மாதிரி குறைச்சி எடை போடக்கூடாது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அப்படின்னா அதுல விஷயம் இருக்கு. விஷயம் இல்லாம எந்த எக்ஸ்பீரியன்ஸும் வராது. சரிங்களா? உங்க எக்ஸ்பீரியன்ஸ் நான் இத எனக்குள்ள யோசிச்சு பார்த்துட்டு இந்த அளவு வளர்ந்துட்டு நான் நினைச்சு பார்த்துட்டு ஓகே சந்தோஷமா இருக்குது, ஏதோ சொல்றீங்க, நான் அக்செப்ட் பண்றேன், சந்தோஷமா இருக்கு அதுக்கு. ஆனா ஒரு மனத்தியாலதான் வந்துச்சுது மேம். புறவு இடவு தியானம் இருக்கும் போதும் சரி, இப்பயும் தியானம் இருந்தா நெத்தி பொட்டுலதான் மேம் மூச்சு போகுது வருகுது, மூச்சு போகுது வருகுது இல்ல நெத்தியில ஒழிய மேம், மூக்குல வருகுது இல்ல மேம். ஆனா விட்ட உடனே மூக்கால வருது மேம். தியானம் விட்ட உடனே மூக்கால வருது மேம். ஆனா புதுசா இல்ல, ஒரு நிலை வந்து நீங்க அடைஞ்சிருக்கீங்க, அந்த நிலையில இருந்து அது டிஃபரெண்டா உங்களுக்கு நடக்குது. சோ அது வந்து அந்த நிலையை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுங்க, அதுலயே இருங்க, இன்னும் வளர்ச்சி நல்லா இருக்கும். ஓகேங்களா? நன்றி மேம். நன்றி, தேங்க்யூ. வணக்கம் ராஜாமணி சார், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? எல்லாமே நமக்கு இந்த தியானம் தான். நான் இப்ப உங்க கிட்ட பேசுறதுக்கு அந்த தியானம் நன்றி சொல்லணும் மாஸ்டர். எஸ் சார், எஸ் சார். 27/12/2025 பாண்டிச்சேரி 2 நாள் போயிருந்தோம் மாஸ்டர். ஸ்ட்ரோக் வந்துருச்சு மாஸ்டர். வந்தது இந்த லெஃப்ட் சைடு கை சுத்தமா தூக்க முடியாத போயிடுச்சு, லெஃப்ட் சைடு கால் சுத்தமா போயிடுச்சு, நடக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. நம்ம தீபலட்சுமி மாஸ்டர் இருந்தாங்க, அவங்கள பார்த்துருப்பாங்க, நேர்ல பார்த்தாங்க அவங்க எல்லாம். எந்த கண்டிஷன் இப்ப நான் என்ன கண்டிஷன் வந்திருக்கிறேன்னா எல்லாமே இந்த தியானம் தான். தியானத்துக்கு வந்துட்ட பிறகு நான் தனி ஒரு ஆளா கிடையாது, என்னை சுத்தி 3 பேர் எனி டைம் எனக்கு வழிகாட்டுறதுக்கு சரியா இருக்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கணும் மாஸ்டர். என்னுடைய பேச்சு சுத்தமா புதல்னு வந்துருச்சு, பேச்சு வரல. கரெக்டா 2 மணி நேரத்துக்கு உள்ள அந்த இன்ஜெக்ஷன் போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு எனக்கு ஒரு 10 நிமிஷத்துல ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் கால் கையெல்லாம் வராது. கோடான கோடி நன்றிங்க மாஸ்டர். எஸ் சார், எஸ் சார், கட்டாயமா. எனக்கு தியானம் வந்து எப்பவுமே தாயை விட பெருசு. அந்த தாய், தியான தாய் எப்பவுமே நம்மளை வந்து கையை பிடிச்சிட்டே தான் இருக்கும்.
நம்ம தியானத்தை நம்பினா போதும், அது நம்மள பாத்துக்கும். அவ்வளவுதான். எஸ் சார், எஸ் சார். மாஸ்டர் நீங்க இதுக்கு பயப்படாதீங்க மாஸ்டர். எனக்கும் இப்படி வந்தது மாஸ்டர். எனக்கும் வந்தது. எனக்கு எல்லாமே ஆஞ்சநேயர் வந்துதான் எனக்கு சரி பண்ணினது. எனக்கு எல்லாமே வந்து ஆஞ்சநேயர் நம்ம வந்துதான் மாஸ்டர் இது சரி பண்ணினதே ஆஞ்சநேயர் வந்ததா. எனக்கும் ஒரு கையும் ஒரு காலும் அந்த ஒரு கை வலது கை இல்ல இடது கை எனக்கு பிடிச்சு வெட்டல. அது ஒன்றுமே செய்யல. எனக்கு வீட்டுல பொம்பளை பிள்ளைகளும் இல்ல, 4 ஆம்பளை பிள்ளைகள். எனக்கு ஒன்றுமே செய்யல. அது ஒரு கப்பை பிடிச்சி தண்ணி குடிக்கிறேன் அடுத்த கையையும் சேர்த்து பிடிக்கணும். ஆனா அந்த கை பிடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு கை இது இல்ல. அப்ப நான் என்ன செய்யறேன்னு எனக்கு கொண்டு வர தெரியல. கொண்டு டாக்டர்கிட்ட காட்டிய வாய ஆவண்ட பண்ணி இது எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்து சொல்லிச்சுன்னா ஒன்றுமே இல்லை. எனக்கு என்ன உனக்கு என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியலையாண்டு, ஏன் இது வந்ததுன்னு தெரியலையாண்டு. பிறகு பார்த்தா நான் சொல்லிட்டேன், இதுக்கு நான் டாக்டர்கிட்ட போக மாட்டேன், நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், இது தானா வந்தது தானா போகணும், என்னால முடியாது, எல்லாத்துக்கும் எனக்கு டாக்டர்கிட்ட ஓட முடியாது, என்னால முடியாதுன்னு சொல்லி போட்டு நான் பேசாம தியானம் தான் செய்தேன். அப்ப ஆஞ்சநேயர் என்ன சொன்னார், வாயில கை வச்சுக்கணும் உஸ்ன்னு சொன்னார், சத்தம் போடாம இரு அன்று. நான் தியானத்துல ஒரு 10 மணிக்கு இருந்தேன். அவர் என் கைய தன் காலில் அடியில கைய பிடிச்சவர், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதுக்கு பிறகு அண்டையில இருந்து நார்மல் ஆயிடுச்சு. எல்லாரும் பயப்படுத்த தியானத்தாலதான் உனக்கு வந்தது, நீ மனத்தியான கணக்கா தியானத்துல குந்தி 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 இதெல்லாம் வந்தது, இதுக்கு மேல நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம், வீட்டை விட்டு வழியா அனுப்புவோம் பேரண்ட கூட சொன்னாங்க. எங்க வீட்டு பேர் பையன் பொறுத்தினவே. ஆனா நான் பயப்படல, நீயா கொண்டதான் நீயா கொண்டு போன்னு சொல்லி விட்டு விட்டேன். நீங்க பயப்படாதீங்க மாஸ்டர், எல்லாம் தியானம் செய்யும் மாஸ்டர். நன்றி நன்றி மாஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாமே நம்ம கர்மாஸ் தீரணும் இல்லையா, அதுக்கு ஏதோ ஒரு உடல் உபாதி வந்துதான் ஆகணும். ஏன்னா இது நம்ம சேர்த்து வச்சது கிளியர் ஆகணும்னா அந்த உடலுக்கு தான் அடி விழணும். சோ அந்த அடி வரும்போதுதான் அங்க அது தீருது. அண்ட் அதுல இருந்து நம்ம நிறைய கத்துக்கிறோம். என்ன சார் ராஜாமணி சார், நிறைய கத்துக்கிட்டீங்களா பாடங்கள்? அதாவது ஆன்மீக பாதையில இருந்து நான் விலகிற போது எனக்கு இந்த ஒரு தடைகள் ஏற்பட்டது மாஸ்டர், அதை நான் உணர்ந்து கொண்டேன் மாஸ்டர். சோ இந்த மாதிரி இது ஆச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி பாடங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். அதுதான் உங்களுக்கு உங்களோட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய படி. அதுதான் மாஸ்டர் ராஜாமணி சாரை நேர்ல பாக்குறதுக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு அவரை வருத்தத்தோட நானும் நேர்ல பார்த்தேன். இன்னைக்கு அவரோட ஃபேஸ பாக்குறப்ப, அந்த மலர்ச்சியை பாக்குறப்போ உண்மையிலே பத்ரிஜிக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த நிலையில அப்பையும் கூட சார் அவ்வளவு வில் பவரோட இருந்தாரு ராஜாமணி சார், உண்மையா பாராட்டணும். இதே மாதிரி மத்தவங்களுக்கு வந்திருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எப்படியும் ஒரு 2 months 3 months பெட் ரிட்டர்ன்லயே இருந்திருக்கிறாங்க. சார் இந்த அளவுக்கு குயிக்கா வந்திருக்கிறாங்க அப்படின்னா எல்லாரும் சொல்லலாம், அவரை இன்ஜெக்ட் பண்ணிருக்கிறாங்க, அவங்களை ஹாஸ்பிட்டல் கரெக்டா கூட, அதெல்லாம் செகண்டரி தான். உண்மையில அவரோட வில் பவர், அவருடைய மெடிடேஷன் அதுதான் அவரை இந்த அளவுக்கு எடுத்து வந்திருக்கு. அதுதான் சத்தியமான உண்மை. எங்க எல்லாருக்கும் தான் அது பாடம் நினைக்கிறேன். அங்க பாக்குறவங்க எல்லாருக்குமே கூட அது ஒரு எக்ஸாம்பிள். அதை பார்த்து நாங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம். நாங்களே அங்க இருக்கிற எல்லாருக்குமே தான் அது ஏதோ ஒரு லெசன் எங்களுக்கு அந்த இடத்துல உணர்த்தினது. சார் இன்னைக்கு பாக்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார், வீடியோல வந்ததுக்கு நன்றி சார். சார் எவ்வளோ அடிபட்டிருக்கோ உள்ள அவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்கு. அந்த டிஎன்ஏ சேஞ்சஸ்ன்னு சொன்னேன் இல்லையா சார், அதுக்கு என்னன்னா அதெல்லாம் நடக்கும்போது அது உடலை படுக்க வச்சிரும். உடலை படுக்க வைக்கும் போதுதான் அதோட சேஞ்சஸ்க்கு அதுக்கு வாட்டமா இருக்கும். நம்ம உடல் இந்த மாதிரி படுக்கல அப்படின்னா நம்ம ரொட்டீன் லைஃப்ல நம்ம பிஸியா இருப்போம். அப்ப அதோட ஒர்க்குக்கு அதுக்கு டைம் கிடைக்காது. அதனால நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னா அது நம்மள நோய் கொடுத்து படுக்க வச்சிருது. படுக்க வச்சுட்டு அதோட சேஞ்சஸ்க்கு நிறைய நேரம் கிடைக்கும் போது அது எல்லாமே தன்னோட சேஞ்சஸ் பண்ணிக்குது. சோ அந்த டிஎன்ஏ சேஞ்சஸ் தான் இது எல்லாமே நான் சொல்றேன். நிறைய பேருக்கு இதுதான் ஆகுது மாஸ்டர்ஸ். மெயினா நம்ம யாரெல்லாம் டெடிகேஷனா இருக்கோமோ அந்த டெடிகேஷனா இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இதெல்லாம் நடக்குது. நிறைய தியானம் பண்ணாலும் கூட
அது சம்டைம்ஸ் அதுக்கு பத்தாது. அதனாலதான் இந்த மாதிரி படுக்க வச்சுட்டு தன்னோட வேலையை அது பண்ணுது. வேற ஒண்ணும் இல்லை. இது எவ்வளோ அந்த அடிபட்டிருக்கு அப்படின்னா அவ்வளோ பாடங்கள், அவ்வளோ ஒரு வளர்ச்சி, அவ்வளோ ஒரு ஆன்மீக வளர்ச்சி அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஆமா, அவங்கள கவனிக்காம நிறைய வெளியில போறதுனால அவங்கள கவனிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இது பண்ணது நீங்க சொல்றீங்க. இது மேடம். ஆமா. ஏன்னா இந்த வாழ்க்கையோட இந்த மாயையில விழுந்துட்டு நம்ம வந்து எவ்வளவுதான் ரொட்டீன் லைஃப்ல நீங்க எவ்வளவுதான் வேலை செய்யுங்க, அந்த வேலை ஓயவே ஓயாது. இன்னொன்னு வந்துகிட்டே இருக்கும். நம்மளா போதும் அப்படின்னு விட்டுட்டு நம்ம தியானத்துல உட்கார்றதுக்கு நம்ம போறோம். இல்லைன்னா நம்ம பண்ணாம நம்ம வேலை செஞ்சுட்டே இருந்தா அது வந்துகிட்டே தான் இருக்கும். ஓயவே ஓயாது இந்த வாழ்க்கையில. சொல்லுங்க சார், பாலா சார். சார் வணக்கம்மா சார். வணக்கம் சார். வணக்கம் மாஸ்டர். இன்னைக்கு நம்ம ஃபேமிலில கண்டிப்பா இன்னைக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் மீட் பண்ணணும்னு நினைச்சேன் மாஸ்டர். பிரபஞ்சத்துல வேண்டிக்கிட்டேன், அதனால இன்னைக்கு டைம் கிடைச்சு மாஸ்டர். அதான் சரி மீட் பண்ணலான்ட்டு வந்துட்டேன் மாஸ்டர். சூப்பர் சூப்பர் சார். சார் வேற எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு மாஸ்டர். மெடிடேஷன் எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு மாஸ்டர். ஓகே ஓகே, நல்லா போயிட்டு இருக்கு மாஸ்டர். வேற ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, சொல்லுங்க. இல்ல மாஸ்டர், அதான் நல்லா போயிட்டு இருக்கு மாஸ்டர். இப்ப நீங்க இந்த வாக்ஷேத்ரான்னு சொல்லி ஒரு இது புக்கு கொடுத்துருந்தீங்க மாஸ்டர். அதான் அந்த பிடிஎஃப் ஃபைல வந்து பிரிண்ட் அவுட் போட்டு இப்ப அதான் மாஸ்டர் இப்ப ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. மானசா, வாக்ஸா, கர்மனா சொல்லி அந்த 3 இது இருக்குல்ல மாஸ்டர். எண்ணம், சொல், செயல். ஆமா. அது உங்க போட்டோ போட்டு இருக்குங்க மாஸ்டர். அதுதான் மாஸ்டர் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே சார், ஓகே சார். அது நம்ம குரூப்ல மாஸ்டர் வந்து அவங்க நான் வந்து ஆடியோ பேசியிருக்கேன். அதை வந்து அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல டைப் பண்ணியிருக்காங்க கரெக்டா. நான் வந்து ஜென்ரலா பேசினது அந்த ரிட்டன் தமிழ் அது வேற இருக்கும் இல்லையா, அதுல நல்லா அழகா டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே தேங்க்யூ. நல்லா இருக்குங்க மாஸ்டர். எஸ் சார், புரியுது. பத்ரி சார் சொன்னது நல்லா இல்ல, வண்டர்ஃபுல்லா இருக்கும் அது. கண்டிப்பா கண்டிப்பா மாஸ்டர், வண்டர்ஃபுல். அது அவங்க சொன்னது ஃபாலோ பண்ணா போதும். ஏன்னா இங்க நமக்கு எந்த ஸ்கூலு, காலேஜ், யூனிவர்சிட்டியும் எதுவுமே வாழ்க்கை பாடங்கள் சொல்லி கொடுக்காது. எல்லாம் நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் எதுக்காக நம்ம வந்து இருக்கோம்னு பார்த்தோம்னா, ஜஸ்ட் வாழ்க்கையில இந்த டைம் பாஸ் பண்றதுக்கு, காசு சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து ஞானத்தை கொடுக்கப்படுது இந்த உலகத்துல. அதுக்கு தாண்டி ஒரு ஞானமும் கொடுக்கப்படல. வாழ்க்கை பாடங்கள் அப்படின்னா நமக்கு பிஎஸ்எஸ்எம்ல மட்டும்தான் கொடுக்குறாங்க. நம்ம எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எதுக்காக வாழணும், நம்ம கூட வர நிரந்தரமான ஞானம் எது, நிரந்தரமான கல்வி எது, இது எல்லாமே நமக்கு பிஎஸ்எஸ்எம்ல வந்தாதான் தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியாது, தெரியற வாய்ப்பே இல்லை. நீங்க எந்த ஒரு மதத்துல இருந்தாலும், எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு கிட்ட போனாலும் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எங்க போனாலும் பிசிக்கல் பாடி வரைக்கும் தான் அவங்களோட நாலேஜ் லிமிடேஷன்ஸ்ல இருக்கு. எங்க போறீங்க, எந்த ஒரு டாக்டர்ஸ் கிட்ட போனாலும் ஒன்லி பிசிக்கல் பாடி தான், அதுக்கேத்த ஞானம் தான் கிடைக்குது. நீங்க பல குருமார்கள் கிட்ட போனாலும் பிசிக்கல் பாடிய எப்படி பார்த்துக்கணும், எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், உங்க மென்டல் மைண்டை வந்து எப்படி கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், இவ்வளவு அளவுக்கு தான் சொல்றாங்க. யாருமே ஆன்மாவை பத்தி பேசுறதே கிடையாது. ஆன்மா, ஆன்ம ஞானம், ஆன்ம வளர்ச்சி, இது எல்லாத்துக்குமே 100% நாலேஜ் உங்களுக்கு பிஎஸ்எஸ்எம்ல மட்டும்தான் வெட்ட வெளிச்சமா எல்லா மாஸ்டர்ஸும் சொல்றது. நமக்கு பத்ரிஜி சொல்ற எல்லா விஷயங்கள் அதுதான். நீங்க வாக்ஷேத்திரத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணும்போதுதான் உங்க ஆன்ம வளர்ச்சி கூட. சோ எந்த ஒரு கண்டென்ட், நம்ம எந்த ஒரு சப்ஜெக்ட், எந்த ஒரு டாபிக் நம்ம எடுத்தாலும் அதுக்கு சோர்ஸ் பாத்தீங்கன்னா ஆன்ம வளர்ச்சி தான் இருக்கும். ஸோ அதனால பத்ரிஜியோட ஒவ்வொரு வார்த்தையுமே பவர்ஃபுல். ஒவ்வொரு வார்த்தையும் அந்த சோல்ல போய் விடுற ஒரு அம்பு. ஒவ்வொரு வார்த்தை படிக்கும் போது அங்க போய் அம்பு அப்படி தொடுது, ட்ரிகர் பண்ணுது அந்த சோலை. ஆமாவா இல்லையா? கண்டிப்பா. அந்த ட்ரிகர் இருக்கும் போதுதான் நம்ம வந்து இங்க மாற்றம் அப்படின்றது நமக்கு வருது.
அது இல்லைன்னா மாற்றம் வராது. ஒரு வார்த்தை அந்த ஒரு ட்ரூத் படிக்கும்போது உள்ள போய் அப்படியே வந்து ஒரு பிளாஸ்ட், ஒரு அப்படியே பட்டாசு வெடிச்ச மாதிரி அப்படி வெடிக்கும் அப்படியே. நம்ம அஞ்ஞானம் இப்போ ஒரு சத்தியம் படிக்கும்போது அந்த சத்தியம் நமக்கு தெரியாததால அந்த அஞ்ஞானம் உள்ள இருக்கும். ஒரு சத்தியத்தை படிக்கும்போது உள்ள அப்படியே பிளாஸ்ட் நடக்கும். அந்த பிளாஸ்ட் என்னன்னா அஞ்ஞானம் செதறிச்சு, வெடிச்சு செதறிட்டு அந்த ட்ரூத் வந்து அங்க போய் உட்காரும். அதுதான் நம்ம புக்ஸ் படிக்கிறது. புக்ஸ் படிக்கும் போது அந்த பிளாஸ்ட் ஒவ்வொரு அஞ்ஞானம் அப்படின்றது பலார்னு வெடிச்சு செதறிடும் ஃபுல்லாவே. அதுக்கு நம்ம புக்ஸ் படிக்கணும். மெயினா ஃபர்ஸ்ட் பத்ரிஜி புக்ஸ் படிச்சாலே 99% உங்களுக்கு அஞ்ஞானம் விலகிடும். இதுல ஒரு சின்ன மாஸ்டர், இதுல ஒரு சின்ன அனுபவம் மாஸ்டர், அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு வந்தேன் மாஸ்டர். இப்ப நீங்க அந்த பத்ரிஜியாவுடைய அந்த இதுலயே வந்து வாட்ஸ்அப்லயே சொல்லியிருக்காங்க மாஸ்டர். இப்ப அதுல இருந்து கொஞ்சம் வீட்லயே வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏன் கொஞ்சம் ஒரு 10 நாளாவே கொஞ்சம் மௌனமா இருக்கீங்க, யார்ட்டையும் சரியா பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னாங்க மாஸ்டர். அதுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப்ல புக்குன்னு தாங்க மாஸ்டர் நினைக்கிறேன். ஏன்னா இதுல சென்டென்ஸ் வந்து பயங்கரமா கொடுத்துருக்காங்க மாஸ்டர். மாஸ்டர், உங்கள் பேச்சு மௌனத்தை விட சிறப்பாக இருக்கும் என்றால் மட்டுமே பேசுங்கள், இல்லை என்றால் மௌனமே சிறந்தது. மௌனத்தில் எண்ணங்கள் இருக்காது, விழிப்புணர்வு இருக்கும். நிம்மதியில் பாதி மற்றவர்களை கண்காணிக்காமல் இருப்பதில் உள்ளது. ஒழுக்கத்தில் பாதி உனக்கு சம்பந்தம் இல்லாம விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது. ஞானத்தில் பாதி மௌனமாக இருப்பதில் உள்ளது. வாயை மூடினால் மௌனம், கண்களை மூடினால் தியானம். இதெல்லாம் நம்ம வாட்ஸ்அப்ல இருக்குங்க. அதனாலே யார்ட்டையும் இப்ப பேசுறதுக்கு விரும்புறாங்கன்னா, அது இப்ப மௌனத்தை வந்து அதிகமா விரும்புற மாதிரி இருக்கு. அதனால வீட்லயும் கொஞ்சம் சொல்றாங்க, என்ன கொஞ்சம் ஒரு 10 நாளே உங்க டிஃபரெண்ட் தெரியுது அப்படின்றாங்க. அதான் சரி, இது எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு மாஸ்டர். மௌனமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எஸ், மௌனம் வந்து எப்ப நம்ம வெளிப்புறமா மௌனத்துல போறோமோ உள்முகமும் அது மௌனமா போயிட்டே இருக்கும். சோ இப்போ இந்த மௌனம் அப்படின்றது என்னது? சைலன்ஸ். எப்போ அந்த சைலன்ஸா இருக்குமோ ஆன்ம பாஷை, ஆன்மா பேசுறது வந்து நல்ல தெளிவா கேக்குது, கிறிஸ்டல் கிளியரா கேட்கும். இப்போ இங்க 10 பேரும் பேசினா யார் என்ன பேசுறாங்க இந்த மீட்ல ஒண்ணுமே புரியாது. இப்போ நான் பேசும்போது எல்லாருமே சைலண்டா இருக்கும்போது நான் பேசுறது கேக்குது இல்லையா? அதே மாதிரி ஆன்மாவோட அந்த பேச்சு, அந்த கம்யூனிகேஷன் நமக்கு கிடைக்கணும்னா மௌனம் தான் ஃபர்ஸ்ட் வழி. இங்க நம்ம மௌனமா இருக்கும்போது ஆன்மாவோட பேச்சு கரெக்டா கேட்கும். ஆன்மா எப்பவுமே கைட் பண்ணுது, நீ இப்படி இருக்கணும், நீ இங்க இருக்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும். ஆன்மா பேசிட்டே இருக்கு, அது கம்யூனிகேட் பண்ணுது. அதோட லாங்குவேஜ் வேற. இப்ப நம்ம வந்து தமிழ்ல பேசுறோம், இங்கிலீஷ்ல அந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறோம். ஆன்மாவோட கம்யூனிகேஷன் வேற. சோ அந்த கம்யூனிகேஷன் கேட்கணும்னா நீங்க மௌனத்துக்கு வரணும். நீங்க மௌனம் ஆகும்போது உள்முகமான எல்லா விஷயங்கள் உங்களுக்கு புரியுது இல்லையா? சோ அதுக்குதான் மௌனம். அந்த இன்னர் கனெக்ஷன் வந்து ஸ்ட்ராங் ஆகும். இன்னர் கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆயிட்டு இன்னர் மெசேஜஸ் கிளியரா நமக்கு தெளிவா புரியும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். எஸ் ராஜேஸ்வரி மேடம் சொல்லுங்க. எஸ் மேம். ஸோ ரொம்ப ராஜாமணி சார் பார்த்த உடனே நானும் 8 மணிக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைச்சேன். அப்புறம் போன் சார்ஜ் ரொம்ப கம்மியா இருந்தேன்னு சொல்லிட்டு இது பண்ணோம். ஸோ நீங்க சொன்னீங்க பாண்டிச்சேரி போனா அந்த ஆச்சாரியா ஸ்கூலு, அந்த ஸ்கூல் அந்த பிரமிடு போய் பார்த்துட்டு வாங்க, மறக்காதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உஷா மேம் வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணாங்க எங்களுக்கு அங்க போய் மெடிடேஷன் பண்றதுக்கு. அந்த கிரவுண்ட் எனர்ஜி அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது, ரொம்ப நல்லா இருந்தது. ராஜாமணி சார் வந்து நாங்களும் எல்லாருமே வந்து ஒன்னா மீட் பண்ணோம், ஒன்னா சாப்பிட்டோம், முன்னாலே எல்லாமே நல்லா இருந்தது. ஆனா அந்த டைம்ல அவர் வந்து ஹெல்த் ப்ராப்ளம் வரும்போதும் கீழே இறங்கும் போது என்னை கைமட பிடிச்சிக்கோ, நானே இறங்குறேன்னு சொல்லிட்டு அவ்வளவு போல்டா சொன்னாங்க. ஒண்ணும் இல்ல, நான் இறங்கிடுறேன், சும்மா கை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே கூட்டு போனவங்க பின்னாடியே போனோம், பார்த்தோம். ரொம்ப வந்து போல்டா வந்து அவ்வளோ போலீஸ் அந்த ட்ரைனிங்ல இருந்தவங்க அப்படிங்கிறது ஒரு தன்னம்பிக்கை வந்து கம்பல்சரி இருக்கும். இந்த மெடிடேஷன் வந்து இன்னும் தன்னம்பிக்கை வந்து அதிகப்படுத்துது. ஸோ அது ஒண்ணு. அதன் பிறகு வந்து இந்த மெடிடேஷன் வந்து
2 டேஸ்க்கு முன்னாடி வந்து என்னால வந்து 11 o'clock கரெக்டா உட்கார முடியல. ஏன்னா ஒரு ஸ்காலர்ஷிப் பண்றதுக்காக அந்த டைம்ல மெசேஜ் போட்டாங்க, தூங்காதீங்க, ஓடிபி வரும், ஓடிபி சென்ட் பண்ணணும்ட்டு. அந்த டைம்ல என்ன பண்ணேன், நான் தியான பிரபஞ்சம் புக் எடுத்து அந்த டைம்ல படிச்சேன். ஸோ கான்சென்ட்ரேஷன் வேற எங்கேயும் போகக்கூடாது, நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது படிச்சேன். சரி படிச்சு நம்ம குரூப்ல போடுவோம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எனர்ஜி வந்து நமக்கு நிறைய இருக்கு. அந்த தியான பிரபஞ்சம் புக்கு, நம்ம மெடிடேஷன் பத்ரிஜி எழுதின புக்ஸ் எல்லாம் கையில இருக்கும்போது நம்ம அவேர்னஸ் வந்து அப்படி போறது கொஞ்சம் நல்லா இருக்கு. புக்ஸ் எல்லாம் கையில இருக்கிறது. ஸோ அதுவும் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்கு வந்து எல்லாரும் மாஸ்டர்ஸ்க்கு கம்பல்சரி நன்றி சொல்லணும். அப்புறம் வேற என்ன சொல்ல, நிறைய பிரமிட் வந்து நாங்க விசிட் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நம்ம வந்து நான் வீட்டுல மட்டும்தான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அகத்தியருக்கு போயிருந்தேன். இப்போ நிறைய ஒரு 4-5 பிரமிட் நான் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேம். எஸ் எஸ். அண்ட் நீ கேன்சர் இன்ஸ்டிடியூட்க்கு எல்லாம் போறீங்க, அங்கெல்லாம் கிளாஸஸ் எடுக்கிறீங்க, அதெல்லாம் எப்படி இருக்கு? அதுவும் வந்து இந்த பிரமிட் ஃபிட் பண்றதுக்காக கேட்டேன் மேம். நான் அவங்க கிட்ட பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து மெடிடேஷன் சொல்லித்தாங்க மேம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து இந்த பிரமிட் நம்ம ஃபிட் பண்ணுனா நிறைய பேர் வருவாங்க, இது யார் கொடுத்தாங்க, என்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டு, அப்படின்னா எந்த வச்சுக்கங்க, ஒரு காலண்டர் மாட்டுங்க, வேற எதுனா செய்யுங்க அப்படின்னுவாங்க. சோ அந்த இது வேணாம் மேம், நீங்க வந்து சொல்லி கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் ரொட்டேஷன்ல வராங்க, எல்லாருக்குமே தேவையானது. நீங்க வீக்லி கம்பல்சரி வந்து தியானம் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே ஓகே ஓகே. எஸ் மேம். அது வந்து ஹாப்பியா, அது என்னன்னு தெரியல, கரெக்டா போயிடுறேன். இப்போ 2 weeks போல, எனக்கு எக்ஸாம் இருக்கு சாட்டர்டே, அதனால நான் என்னால போக முடியல. ஆனா வந்து சார்கிட்ட மட்டும் சொல்லியிருக்கேன், கம்பல்சரி மியூசிக் போட்டு கம்பல்சரி உட்கார வைங்க சார் இந்த டைம்ல அப்படின்ட்டு. ஏன்னா நீங்க இல்லைன்னாலும் அவங்க லீட் பண்றதுக்கு ஒருத்தர் ரெடி பண்ணிட்டா போதும் நம்ம, அவ்வளவுதான். எஸ் மேம், அப்படிதான் சொல்லியிருக்கேன் நானு. சரிங்க மேம் சொல்லி சொன்னாங்க. ஓகே, தேங்க்யூ மேம். ஸோ நீங்களும் வந்து எவ்வளவு வந்து எங்களுக்கு கைட் பண்ணதான் வந்து நாங்க இவ்வளவுதான் பேசுறோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் உங்க ட்ரைனிங் தான். நீங்களும் அமிர்தவல்லி மாஸ்டர் அவங்க கிளாஸ்லயே வந்து பேசியிருக்கோம். ஸோ எங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு, தெளிவா பேசுறதுக்கு ஒரு தைரியம் கொடுத்தது. ஸோ உங்களையும் மறக்க முடியாது அமிர்தவல்லி மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ தேங்க்யூ. இதுதான் வந்து நாங்க வந்து எதிர்பார்க்கறது. நீங்க எங்களை நினைக்கிறீங்களோ இல்லையோ, நீங்க இந்த மாதிரி கிளாஸஸ் எடுக்கிறீங்க பாருங்க, இதுதான் நாங்க எதிர்பார்க்கிறது. அவ்வளவுதான். எல்லாருமே அந்த மெடிடேஷன் ஸ்ப்ரெட் பண்ணி மாஸ்டர்ஸா இருக்கணும் அப்படின்றதுதான் எல்லாரோட நோக்கம். அது பண்ணிட்டீங்கன்னா அது போதும் எங்களுக்கு, அது ரொம்ப திருப்தி எங்களுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. பத்ரிஜியோட கொள்கை இதுதானே, நீ உனக்கு தெரிஞ்சா மத்தவங்களுக்கு அதை சொல்லி கொடு, அப்புறம் நீ பி கத்துக்கோ, அதையும் மத்தவங்க சொல்லி கொடு. சோ அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ண வைக்க அந்த பிரபஞ்சம் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. அதுதான் இங்க சேலஞ்சஸ். எஸ் மேம், தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலி இந்த மெடிடேஷன் வந்தப்புறம் தான் நம்ம யாருன்னு நம்ம டிஸ்கவர் பண்ணிக்கிறதே. அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருந்தா கூட அதை வந்து நம்ம வெளிப்படுத்த மாட்டோம். இப்ப எப்போ யாரு வந்து இந்த தியானத்துக்கு வந்தோமோ, நமக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பொட்டன்ஷியல், என்னால இது முடியும் அப்படின்றது எல்லாமே வெளியே வருது. அப்பதான் நம்மள நாம முழுமையா பாத்துக்க முடியுது. அதுக்கு முன்னாடி நம்ம பாக்குறது எல்லாமே என்னன்னா, ஒரு போர்வையோட இருக்கிற நாமளதான் பார்த்திருக்கோம். இப்பதான் நம்ம பியூரான நம்மள நாம பாக்குறோம், உண்மையான நம்மள நாம பாத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் போர்வைதான். ஒரு அம்மாவோட என்ன சொல்றது, அம்மாவோட நிழல், அப்பாவோட நிழல், இல்ல கணவரோட நிழலாதான் நம்ம இருந்தோம் அது வரைக்கும். தியானம் பண்ணும் போதுதான் எல்லா நிழல்கள் போயிட்டு உண்மையான நாம வெளிப்படுறோம். சோ நம்ம எப்போ நாமளா 100% நம்ம பியூரா நம்ம இங்க இருக்கோமோ, யூனிவர்ஸ் நமக்கு வாய்ப்புகள் தானா கொடுக்கும். சோ அந்த வாய்ப்புகள் வந்து நம்ம போயிட்டே இருந்தா போதும். நம்ம ஒரு அடிதான் நம்ம அங்க வைக்கிறது. மத்த 100 அடி 99 அடி அவங்க மாஸ்டர்ஸ் வந்து கூட நம்மளுக்கு கையை பிடிச்சிட்டு அவங்க போட வைக்கிறாங்க. சோ எந்த ஒரு செஷன்லயும் நம்ம போறோம். இப்ப நம்ம இங்க பார்த்தோம்னா இங்க ஒரு 10 பேர் இருக்கோம். இங்க நம்ம விஷுவலா இருக்கிறது 10 பேர் தான். பட் ஆனா இங்க எவ்வளவோ ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் இங்க இருக்காங்க. இல்லைன்னா இத்தனை வார்த்தைகள், இத்தனை உண்மைகள் நம்மளால பேச முடியாது. இங்க அவ்வளவு ஒரு எனர்ஜி சப்போர்ட், அவ்வளவு ஒரு மாஸ்டர்ஸ் சப்போர்ட், இங்க ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸோட சப்போர்ட் இருக்குங்க. எந்த ஒரு ப்ரோக்ராம்லயும் அப்படிதான். 1% மக்கள் இருக்காங்க, பிசிக்கலா இருக்காங்கன்னா அங்க
50 to 100% ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் பிரசன்ஸ் இருக்காங்க. அந்த பிரசன்ஸ் இருக்கும்போது தான் அங்க அவ்வளோ ஒரு எனர்ஜிஸ். இப்போ நம்ம வீட்ல ஒரு சின்ன பிரமிட் இருக்குன்னு நான் நினைக்கிறோம். அந்த பிரமிட் எனர்ஜிஸ் கொடுக்குது அப்படின்னா அங்கேயும் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. மாஸ்டர்ஸ் அங்க எனர்ஜி சர்க்கிள் வரத்துக்கு அவங்க தான் ரூட் போடுறதே. அவங்க ஒவ்வொரு பிரமிட்லயும் அத்தனை பேர் இருக்கு. ஏன்னா எனர்ஜிஸ் எல்லாருக்குமே தேவை. சூக்ஷ்ம உலகத்துல இருக்கிற ஆசான்மார்கள், அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் எனர்ஜி தேவை. அவங்க எனர்ஜியை தேடி வருவாங்க. ஸோ எனர்ஜியை தேடி வரும்போது நமக்கு இப்போ ஹீலிங் நடக்குது. ஒரு பிரமிட் கீழே உட்கார்ந்து இல்ல ஒரு பிரமிட் உள்ள உட்கார்ந்து நம்ம தியானம் பண்றோம், அங்க ஹீலிங் நடக்குதுன்னா அந்த சூக்ஷ்ம ஆசான்கள் வராங்க. அவங்களோட ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆகும்போது அவங்க நம்ம ஹீலிங் பண்றாங்க. ஸோ தியானம் அப்படின்றது ஒரு வாகனம். அந்த வாகனம் நம்மள சூக்ஷ்ம உலக ஆசான்மார்களோட அந்த எனர்ஜி ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் பண்ண வைக்குது. மேட்ச் பண்ண வைக்கும் போதுதான் அவங்க நமக்கு ஹீல் பண்ண முடியும். நம்மளோட ஃப்ரீக்வன்சில அவங்க இங்க இருந்தாலும் அவங்களால ஹீல் பண்ண முடியாது. நம்மள ரேஸ் பண்றது அவங்க ஃப்ரீக்வன்சிக்கு எடுத்துட்டு கொண்டு போறதுதான் தியானம், அந்த வாகனம். நம்ம இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னா காரோ பஸ்ஸோ ஏதோ எப்படி நம்ம அந்த வாகனத்தை எடுத்து ஒரு இடத்துக்கு போறோமோ, ஸோ அந்த சூக்ஷ்ம உலக மாஸ்டர்ஸ் வந்து அவங்க ஹீலிங் பண்ற இடத்துக்கு கொண்டு போறது இந்த மெடிடேஷன். அப்பதான் அங்க ஹீலிங் நடக்குது. ஸோ ஹீலிங் சும்மா தியானம் பண்ண உடனே எனர்ஜி இறங்கின உடனே ஹீலிங் நடக்காது. நம்ம தியானம் பண்றோம், எனர்ஜி இறங்குது, நம்ம வைப்ரேஷன்ஸ் ஹை ஆகுது, நம்ம அந்த டைமென்ஷன்ஸ் மாறுது. எப்பெல்லாம் வைப்ரேஷன் ஹை ஆகுதோ அந்த டைமென்ஷன் மாறி அந்த ஹீலிங் பண்ற மாஸ்டர்ஸோட நிலைக்கு நம்ம மேட்ச் ஆகுறோம். அப்போ அவங்க வந்து ஹாப்பியா ஹீலிங் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ ஒரு சிலருக்கு அது காட்சியா தெரியுது, ஒரு சிலருக்கு டச் ஃபீலிங் தெரியுது, ஒரு சிலருக்கு ஜஸ்ட் உணர முடியுது, எக்ஸ்பீரியன்ஸா தெரியுது. ஒரு சிலருக்கு எதுவும் தெரியலன்னாலும் அந்த ஹீலிங் நடந்தது மட்டும் புரியும். ஸோ இப்படிதான் இந்த தியானன்ற வாகனத்துல நம்ம போகிறோம். அந்த வாகனத்துல போகும்போது நம்ம ஸ்டாப் எங்க வருதோ அங்க ஹீலிங் நடக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம சொல்லிட்டே போலாம். நிறைய நேரம் ஆயிடுச்சு. ஸோ மாஸ்டர்ஸ் நம்ம தியானத்துக்கு போயிடலாம் இன்னைக்கு. தேங்க்யூ மேம். எல்லாருமே இந்த எனர்ஜிஸோட. எஸ் சார், வணக்கம் சார். தியானம் பண்ணுங்க. இந்த மாதிரி குரூப் எனர்ஜிஸ்ல முடிஞ்சப்பெல்லாம் வாணியம்பாடி போயிட்டு நல்லா பண்ணுங்க மெடிடேஷன். உங்க உடலுக்கு இப்போ நிறைய தியானம் கேக்குது, நிறைய நேரம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க சார். ஓகே மாஸ்டர்ஸ், நம்ம தியானத்துக்கு போயிடலாம். ஸோ 1 hour நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். 10:30 இப்போ ஆக போகுது. ஸோ 9:30 10:30 வரைக்கும் நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். நான் மியூசிக் ஷேர் பண்றேன்.